Hallelujah. கொஞ்சம் கேட்க Hallelujah. மானிட்டர் Hallelujah. Hallelujah. மானிட்டர் பெயர் Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இந்த அருமையான நல்ல காலவெளியிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்து என்னுடைய அன்பு தாசனுக்கு நன்றி சொல்கிறோம். என்னை அறிமுக செய்கிற அருமையான அன்பு தேவ ஊழியர் பாஸ்டர் கேசிய நன்றி சொல்கிறோம். என்னை கொண்டு வந்த அன்பு பிள்ளைங்க ரூத்துக்கும் மகன் டேவிடுக்கும் பேசுவதாக நன்றி சொல்கிறோம். விசேஷமாக நல்ல துணி ஆராதனை செய்த அன்பு பிள்ளைகள் நன்றி சொல்கிறோம். இசை வாசித்த தம்பிகள் நன்றி சொல்கிறோம். இன்னும் விசேஷமாக இந்த குழந்தைங்க ஆடினாங்கல்ல, இப்படி ஒரு ஆராதனையை என் 70 வயசுல நான் இங்கே தான் பார்த்தேன். எனக்கு 70 வயசு அவர் கைது. 70 வயசுல இப்படி ஆராதனை பண்ணும்போது ஆண்டவரை ஆடி பாடி அவர் மகிழ்ப்படுத்ததை இந்த சபையில தான் நான் பார்த்தேன். அதனால அந்த அருமையான சின்ன பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்றோம். நம்ம எக்கால ஊக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வாத்தியார். எக்கால எங்க வீட்டில் கூட ஊதுறாங்க. எக்காலம் வயசான தாத்தா அவங்க அப்படிதான் ஊதுவாங்க. ஆனா இங்க 2 சிங்கம். அதே நானே அப்படியே அசந்துட்டு அப்படியே கண்ணு தண்ணி வந்துச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஆராதனை. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஆலயத்தை மகிமை மூடியது போல இந்த பிள்ளைக்கு ஆராதனை செய்யும் போது அந்த எக்காலம் ஊதும் போது பார்த்து அப்படியே பரிசுத்த ஆவியானுடைய அனாந்தி. அதே அந்த அனாந்தியை நான் இங்க பார்த்தேன். அதனால இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த அன்பு ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்க ஏன்னா உங்களுடைய தமிழ் வேற மாதிரி, எங்க தமிழ் வேற. ஏன்னா நான் மெட்ராஸ், இந்தியாவில் வந்து மெட்ராஸ் இருந்து வந்துக்கிறேன். ஆனால் நீங்க இங்க இருக்கிறீங்க. உங்க தமிழும் என் தமிழும் ஒன்றுதான் இருக்கும். கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். பாட்டெல்லாம் அதே மாதிரி தான் பாடுனீங்க. நாங்கள் பாடுற மாதிரி தான் பாடுங்க. கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தது. அல்லேலூயா. அதனால இந்த நல்ல ஆராதனையில் உங்களை மீண்டுமாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ராபர்ட் ரொம்ப படித்தவர் நினைக்காதீங்க. பயங்கர குடித்தவர். நான் குடித்தவர் தெரிஞ்சா ட்ரிங்க் மேன். நம்ம இப்போ கிடையாது ட்ரிங்க் மேன். இப்போ எத்தனை கோடி கொடுத்தாலும் இன்னைக்கு தப்பு செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தந்துகிறார். நான் படித்தது இன்னும் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையாக 2000 சென்ற பாடல்கள் இயற்றி ராகமிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு 15 வால்யூம் கேசட் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, இப்போ என்கிட்ட வந்து இந்த பாட்டோடைய மியூசிக் வச்சிருக்கிறேன். என் பாட்டெல்லாம் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். மியூசிக் வந்து கையில் வச்சிருக்கிறேன். பாட்டெல்லாம் என் மனசுக்குள்ள இருக்குது. 2000 பாட்டு என் மனசுக்குள்ள இருக்குது. அவ்வளோ பாட்டும் பாட போறேன். இப்போ கை தட்டு. அவ்வளோ பாட்டை பாட நீங்க கையாளுக்கு மீட்டிங்க போக மாட்டீங்க. அதாவது அவ்வளோ பாட்டா பாட மாட்டேன். ஏன்னா நான் ஐயா கிட்ட கேட்டேன் எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு. அவர் ஒரு மைக்கை கொடுத்துட்டு போய் உட்காந்துட்டாரு. நீ எத்தனை மணிக்குன்னா முடியுங்கய்யா, எங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, தேசத்தில் காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாரு. அது ரொம்ப ரொம்ப அது பார்க்கவும் நல்லா இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல டைம் சொல்லுவாங்க. நான் ஒரு இடத்துல கேட்டேன், அங்கே இந்தியாவில் கேட்டேன், ஐயா அது மாதிரி மைக் தந்துட்டீங்களே எத்தனை மணிக்கு முடிக்கணும். அவர் சொன்னார், நீங்கள் பேச்சாளர், நீங்கள் வெளிநாட்டில் பேசுகிறீங்க, தமிழ்நாட்டில் பேசுகிறீங்க, மெட்ராஸில் பேசுகிறீங்க,
எல்லா நாளும் நீங்க பேசுறீங்க, அதனால நீங்க பேசிட்டு இருக்கோம். என்ன பேச்சாளர் பேசிட்டு இருப்பாங்க, நாங்க மட்டும் போயிட்டு இருப்போம். நீங்க பேசுறீங்க, நாங்க மட்டும் போயிடணும் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல கேட்டேன், பாஸ்டர் மைக் தந்து உட்காந்துட்டீங்களே, எத்தனை மணிக்கு முடியும்? சாப்பாடு தம் கட்டுக்குள்ள பண்ணுங்க, சாப்பாடு உள்ள வந்தா முடிச்சுடுவோட்டாரு. ஆனா நீங்க எப்படின்னு தெரியல எனக்கு. அதனால நீங்க எவ்வளவு நேரம் நீங்க தம் கட்டி உட்காருறீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவ சமூகத்துல பாருங்க, தேவ சமூகத்துல காத்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். பாருங்க, பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கிறோம், சொந்தக்காரருக்கு காத்திருக்கிறோம், கல்யாணத்துக்கு போயிட்டு எங்க காத்திருக்கிறோம், கல்யாணத்துக்கு டின்னர் ஆகல போய் காத்திருப்பாங்க ரொம்ப பேர். ஆனா எதற்கோ காத்திருக்கிறோம், ஆனா அதெல்லாம் நிலையில்லை. தேவ சமூகத்துல யார் காத்திருக்கிறோமோ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போவீங்க. அல்லேலூயா. அதனால வந்திருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளை, தரிசனம் இல்லாத யாரையும் கர்த்தர் அழைக்க மாட்டார். வேதம் சொல்வது, தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, அது முடிவில் விளக்கும், அது பொய் சொல்லாது, அதற்காக காத்திரு, அது வரும். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீயோ கர்த்தர் செய்து முடிப்பார். நல்ல கையில தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கை தட்டுறது கூட ரொம்ப கம்மியாக. நீங்க கை தட்டினா நீங்க உயிரோட உட்காந்துக்கிறேன்னு அர்த்தம். நீங்க கை தட்டாங்கிறதா வேற மாதிரி அர்த்தம். அதனால நீங்க கை தட்டுறதோடு என்ன ஆகும்னா சுகர் வராது. கை தட்டு நிறைய பேருக்கு சுகர், அது வந்து இந்த பால் டின்னு, டப்பா டின்னு, டப்பா பால் எங்க பண்ணாலும் டப்பா பால் தான். இங்க ஒரு டப்பா உடைக்கிறான், பால் ஊத்துறான், தண்ணி ஊத்துறான், பண்றான், காப்பி விடுறான். அது அவ்வளோ கெட்டது. அது கூட ஒரு சுகர் வர போடுறோம். அதனால பாருங்க, எவ்வளோ கை தட்டுறியோ நமக்கு என்ன வராது, சுகர் வராது. அதனால தான் பாருங்க, நான் இங்க நிக்கிறேன்னு 70 வயசாவது, சர்க்கரையில, பிபியில, சுகரில, சூடு சொன்ன கை தட்டு. அதுவும் கை தட்டுறோம். சூடு சொன்ன அது பாருங்க, கிறிஸ்தவனுக்கு சூடு சொன்ன இருக்க கூடாது. யாரு காரி முடிஞ்சா அமைதியா போயிட்டே இருக்கணும். என்ன கூட அன்னைக்கு கூட என்ன கூட ஐயா என்ன கூட ஏன்னா பேச புரியுதுங்களா? முதல்ல என்ன புரிஞ்சாதான் நம்ம பேச முடியும். ஒரு இடத்துல நான் பேசுறது கேக்குதா, நான் பேசுறது கேக்குதா கேட்ட முன்ன கேக்குது, பின்னால நான் பேசுறது கேக்குதா, கையாட்டினாங்க. பாச சொன்னாரு, கையாட்டுறவங்க செவிடு, கையாட்டுறவங்க செவிடு, முன்னுக்கு இருந்தா காது கேட்கல. அதனால வேணுமே சொல்றது, காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லுது ஐயா. ஆனா நாங்களாம் ஆண்கள் இல்ல, நாங்களாம் ரொம்ப ஜென்டல்மேன். நாங்க காதல் இந்த காதல வாங்குவோம், இந்த காதல விட்டுருவோம். நாங்களாம் ஆம்பளைங்க தெரிந்தா ஆண்கள். ஆனா நீங்க வந்து பாருங்க, நீங்க ஃபீமேல். அல்லேலூயா. ஆனா பாருங்க, உமனுக்கும் பயப்படும், யமனுக்கும் பயப்படும். கை தட்டு. யமன்கிட்டயும் பயமா இருக்கும், உமன்கிட்டயும் பயமா இருக்கும். உமன் தெரிஞ்ச யாரு? பெண்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லி பாருங்க. அப்போ அப்படிங்கும்போது ஆண்கள் நாங்க வந்து இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டுருவோம். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. கை தட்டுக்கோ. பெண்கள் கை தட்டுங்கிற இந்த பக்கம் யாரும் போகணும் இல்லையா? ஏன் பெண்கள் கை தட்டீங்கன்னா, நீங்க 2 காதுல வாங்கி வாயில விட்டுருவீங்க. நீங்க 2 காதுல வாங்கி வாயில விட்டுருவீங்க. இப்ப 2 காதுல ஐயா சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? எல்லாம் பெரிய பஸ் பெரிய வெள்ளம் சுத்திக்கிட்டு எல்லாம் கேட்டீங்களா? இப்ப வாயில விட்டுட்டு எதுக்கு அங்க போனோம், எதுக்கு அவ்வளவு தூரம் போனோம், வேணாம் இவ்வளவு நேரம் காதுல கேட்டுட்டு வீட்டுல போய் வாயில விட்டுருவீங்க. அதுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் போவாத, இங்க மீட்டிங் தான் பார்த்துக்கலாம்னு சொல்லி எத்தனை பேர் என்ன பண்ண போற, லீவ் போட போறீங்கன்னு தெரியல. பாருங்க, அவர்கள் கூடி இருந்த இடம் அசைடு. இன்னைக்கு நம்ம சபையில ஒரு டிஃப்ரெண்டான ஒரு செய்திகள் பாருங்க. ஆனா நான் படிக்காதவர் தான், நான் படிக்காதவர். ஆனா பாருங்க, சுத்தமாவே என் பேரே எனக்கு எழுத தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுத்துக்கிறார் பாருங்க. நீங்க நினைக்கிறது நான் பண்ண நல்ல பக்கா பொறுக்கி போயிடாது. பயங்கர கெஜ அடிப்பேன், சரக்கு அடிப்பேன், சம்சத்தை அடிப்பேன், மாமியார் அடிப்பேன். கை தட்டு. தெரியல உங்களுக்கு நான் பேசுறது இப்போ. ஆனா நம்ம தமிழ்
கொஞ்சம் இப்படி பேசினா நல்லா புரியும். காஃபி குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா, வானா, இதெல்லாம் நாங்க அப்படிதான் பேசுவோம். வானா, வா பாஸ்டர், தோத்திரம் பாஸ்டர், உக்கார் பாஸ்டர், காஃபி குடிக்கிறியா, வானா, எல்லாமே நான் கேட்டது. ஆனா நீங்க எப்படி தெரியுமா? நீங்க எப்படி தெரியுமா? நீங்கன்னு சொல்றதா இல்ல நீங்கள்? நிறைய பேர் நீ அப்படின்னு, அதெல்லாம் தப்பு. அது அப்படி பேசக்கூடாது. நீங்கள், வாங்கள், பொங்கல். பொங்கல்ல பொங்கல் அப்படி இல்லை, பொங்கல். அதனால நம்ம எப்படி பண்ணுவோம்? வாங்க, என்ன குடிக்கிறீங்க அப்படிதான் நம்ம கேட்போம். என்ன குடிக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க. அதனாலதான் எல்லா கடையிலும் என்ன குடிக்கிறேன்னு வந்து கேட்கறோம். மலைய பாசல காக்க பாச்சு குளிப்போ வீட்டுக்கு என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையா, நான் டீ குடு. அதுக்கப்புறம் எங்க பசங்க தான் என்ன பண்ணுவாங்க, கோப்பியோ, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். கோப்பியோடு அதை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது ஒண்டிதான் இந்த ஊர்ல தெரிஞ்சுக்கங்க. கோப்பியோ, தேத்தரி. அதுக்கப்புறம் அது சாப்பிடுறதுக்கு என்ன சொல்றதுயா, நாசி கோரியாவா, அது என்னன்னு சொல்றீங்க. எத்தனை வைக்கிறாங்க, நானும் துண்ணுறேன். அது நல்லா இருக்குதோ இல்லையோ, சாப்பிட்டுதானே ஆகணும். ஆனா பாருங்க, நம்ம எது சாப்பிட்டாலும் 3 ஹவர் ஆகும் நம்ம வயிறு விட்டு அது வெளியே போகும். நீங்க நாசி கோரியா சாப்பிட்டாலும் சரி, இல்ல சிக்கன் 65 அடிச்சாலும் சரி, இல்ல கிரில் சிக்கனே நீ ஒரு கிரில் சிக்கனை ஒட்டியா சாப்பிட்டாலும் சரி, 3 மணி நேரம் எங்க போவோம், அங்க போவோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டீங்கன்னா நம்ம சாவுறவங்க நம்ம இதயத்தை விட்டு போவாது. அதுதான் கர்த்தருடைய வாசம். அதனால நீங்க நினைக்கிறவங்க நல்ல ஆண்டோட உங்களை சோதரம், உங்களை சிரிக்க வைக்கும். சிரிப்பு தானே ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு நல்லது. 5 கிலோ இஞ்சி துண்ணு மாதிரி 3 உட்காந்து எப்படி இருக்கும்? ஒரு சபையில பாப்போம் பாஸ்டர், முழுக்க நாதஸ்வரம் ஒரு தம்பிங்க இது ஒரு எக்கால் ஊதுனாங்க. அதனால நல்லா சத்தமாச்சு. ஆனா ஒன்னு உட்காந்துக்கு பாரு, சபையில முழுப்பாங்க. ஏன்னா எப்ப முடியுமான்னு தெரியல. ஆனா என் மீட்டிங் அப்படி கிடையாது. அதே நீங்க யாரும் போக கூடாது சொன்னா கேட்டை பூட்ட சொல்லிக்கிறேன். அதனால குறித்த நேரத்துல நான் மீட்டிங் முடிச்சிடும். ஆனா நல்ல இருப்பாங்க. நல்ல சாப்பாடு எங்க இருக்குதோ அந்த ஹோட்டல் பேர் நல்லா இருக்கும். நல்ல சாப்பாடு எங்க இருக்குதோ அந்த ஹோட்டலை தேடி போவாங்க. அதே போலதான் நம்ம சபையில இருக்கிற சாப்பாடு ஆண்டவர் கொடுக்கிற உன்னதத்தில் இருக்கிற மண்ணாது. அதை கொடுக்கும் போது என்ன பண்ணுவோம், அதை என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, கொடுக்குறவங்க சந்தோஷமா விட்டா வாங்குறவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. கொடுக்குறவங்க சந்தோஷமா கொண்டு இந்தா வச்சுக்கா, இந்த இந்த அப்படின்னா வாங்கத்தோட கொடுக்குதான் கொடுக்குற மூஞ்ச காட்டி கொடுக்குறான் பாரு. நல்லா கொடுக்குறான் பாருங்க. நம்ம கொடுக்கும் போது இந்த 5 விரலும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படி. ஆனா ஒருத்தர் கொடுப்பாங்க பாச எல்லாம் எண்ணுவாங்க. எல்லாம் எண்ணுனா இப்படி வெட்டிடுவாங்க. இப்படி வெட்டுங்க. இந்த மாதிரி வெட்டி கொடுக்கணும் கையால. நீ சோறு கூட வாங்கி சொல்லக்கூடாது. ஆமாங்க, அவ்வளவு தருதுரும். ஏன்னா பாருங்க, கொடுக்கும் போது நீ மகிழ்ச்சியா தந்தீங்கன்னா வாங்குறது சந்தோஷமா அவங்க 2 கையில. அதே போல இப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறாரு. வாங்குறது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் இல்ல? அதனாலதான் உங்க மகன் பேரன் கூட உங்களுக்கு தேவையில்லை. கை தட்டு பேரன். ஏன்னா இப்போ அன்னைக்கு ஒரு அம்மா போன் பண்ணிக்கிறாங்க. ராத்திரி 12 மணிக்கு போன் பண்ணி போன் ஓப்பன் ஆகல. போன் ஓப்பன் ஆகல உடனே நம்ம மேக்கப் போடுது. மேக்கப் போடுது ஓடிக்காரு. அநியாயமே தான். காலையில தான் மேக்கப் போடுற பார்த்தா 12 மணிக்கு தூங்குற நேரத்தில் இல்லைங்க. போனை வந்து பேஸ் லாக் வச்சுட்டேன். அது மேக்கப்போட வைக்கிறதோட லாக் ஆச்சு. இப்போ மேக்கப் இல்லாதுக்கிறனால அதனால ஓப்பன் ஆகல. மேக்கப் போட்டு ஓப்பன் பண்ணுறது. அதாவது நீங்க எல்லாமே செல்லுல வந்துச்சு. எல்லாம் கூகுள் கிட்ட கேட்கலாம்.
கூகுள் கிட்ட பாத்ரூம் போவது எப்படி? கூகுள் சொல்லி பின்னால போகணும். அது எல்லாமே கூகுள் கிட்ட வந்துச்சு. இப்ப கூட பாருங்க, நாங்க சபைக்கு வரும்போது கூகுள் கிட்ட வழி கேட்டோம். அது கேட்க கூட இங்கிலீஷ்ல பேசிட்டு வந்தது. கரெக்டா நாங்க இங்க வந்துட்டு கொஞ்சம் மேலிட்டோம். ஏன்னா சைன் போர்டு மேல கீழே அப்புறம் கரெக்டா கண்டுபிடிச்சோம். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு கூகுள் வந்து என்ன வழி காட்டுது, ஆனா எப்போ மறி போன வழி காட்டாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பிறந்த தேதியை நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்ம எப்போ போகணுன்ற தேதி அவர் வச்சுக்கிட்டா இருப்பார் கையில. இது யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? பிறந்த தேதி நாம எனக்கு தெரியும். இப்ப ஐயா பிறந்த தேதி உங்களுக்கு தெரியும். இப்ப ராபர்ட் பிறந்த தேதி நான் சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஆனா நான் எப்போ போகணும்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்? அதனால்தான் ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவரையா, ஞானம் உள்ளவரே. அவரை மாதிரி ஒரு ஞானமான உலகத்தை நீ பார்க்க முடியாது. பிறக்கிற தேதியை கொடுத்துட்டு போற தேதி அவர் வச்சாருப்பார். ஆனா அன்னைக்கே நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி ராபர்ட் பிறந்தியா, அப்ப ஜூன் மாசம் போயிட்டு பிறந்தது இப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி பிறந்தியா ராபர்ட், அப்போ ஏப்ரல் மாசம் பிறந்தவன் ஜனவரி மாசம் 8ஆம் தேதி போயிடுவியா? அப்போ உங்களுக்கு ஜனவரி 8ஆ? இப்படி எல்லாரும் கேட்டு எப்படி இருக்கும்? மனசு சந்தோஷம் இருக்கும்? இருக்கவே இருக்காது. பயம். எப்போ 8ஆம் தேதி வர்றது தெரியுமா? 8ஆம் தேதி எப்போ வர்றது? ஏன்னா 8ஆம் தேதி நான் சேர்த்துருன்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னா யார் வீட்டுல சந்தோஷம் இருக்காது. அதனாலதான் பிறந்த தேதியை நம்ம கிட்ட கொடுத்துட்டு மீதி எல்லாம் அவர் வச்சுட்டு. இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல பாருங்க, நீங்க ஆண்டவரே தாக்குற ஆண்டவரே, அதை கூட ஆண்டவரே தாக்குற ஆண்டவரே, இதை கூட ஆண்டவரே, எல்லாம் சோறு கூட ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். சோத்துக்கு தான் ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு என்ன தோன்றது, நாளைக்கு என்ன தோன்றது, நாளைக்கு என்ன குழம்பு பண்றது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறது அது பரவ. ஆனா நம்ம தான் நாளைக்கு என்ன ஒண்ணு, நாளைக்கு என்ன ஒண்ணு, நாளைக்கு என்ன ஒண்ணு. இப்ப கூட பாருங்க, முடிஞ்சவரை என்ன சாப்பிடணும் இப்போ ஒரு திட்டமே இருக்கும். ஆராதனை முடிஞ்சவரை பிரியாணி சாப்பிடலாமா, நாசி கொரியா சாப்பிடலாமா, அந்த நூடுல்ஸ் சாப்பிடலாம், ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனா இப்போ நீங்க சாப்பிட போற சாப்பாடு பாருங்க திருப்தியா இருக்கும். அல்லேலூயா. அதனால அப்படி நல்லா ஹாப்பியா இருக்கீங்க. இன்னும் அப்படியே நடுநடுல உங்களுக்கு என்ன பண்ண, உங்களை தூங்க விட மாட்டேன் நான். உங்களை தூங்க விடுறாரு நான் கிடையாது. அல்லேலூயா. நீங்க சிந்திக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா? நிறைய பேர் பாஸ்டர் லட்சியத்தோட வாழ்றாங்க. 4 அடி ஓடு கட்டுறவன் நாயை கீழே கட்டிடுவாங்க. அதான் லட்சியம் அவங்களுக்கு. என்னப்பா லட்சியம்? 4 அடி ஓடு கட்டினா நாயை கீழே கட்டினோம், சொந்தக்காரங்க யாரும் வீட்டுல சேர்க்காத நாய் நின்றுக்கணும். நாய் ஒட்டி வீட்டுல ஒரு சொந்தக்காரன் வர மாட்டான். பாஸ்டர் வரும்போது என்னப்பா நாய்க்குதா என் வீட்டுல வந்து கேட்டா, ஐயா தோத்துறோம் சூரா வாடி கேட்டீங்கோ, யூடியூப்ல எல்லாம் வாடிக்கோ, உங்க பாட்டு தான் நல்லா கேட்பட்டாரு. ஆனா வீட்டுக்கு வரலான்னு போயிட நாய்க்கு தான் பின்னால சம்சாரம் இருக்குது. பின்னால சம்சாரம் இருக்குது. ஏன்னா அதுதான் என்னுடைய காவல். கேட்டு அதுல இன்னொரு இடத்துல பார்த்தேன், நாகப்பட்டினத்துல கூட ரூட் நம்பர் 9 நாய்க்கு சாப்பிட்டேன். ஒரு போர்டு சைன் போர்டையா, நாகப்பட்டினத்துல ரூட் நம்பர் 30 நாய்க்கு சாப்பிட்டேன். சரி, 1000த்துல ஒருத்தன், லட்சத்துல ஒருத்தன், கோடியில ஒருத்தன், அதுல ஒருத்தன், இந்த வீட்டுக்காரன் போடுறத நான் ஒத்துக்கினேன். நானு ஏன்னா மனுஷன் நானே ஒத்துக்கினேன். வீட் நம்பர் 20 அதை ஒத்துக்கினேன். ஆனா நாய்கள் சாப்பிட்டு தான் ஒத்துக்கினேன் நான். இப்ப பாருங்க, ஒரு குழந்தை அழுதுனா கூட அந்த வீட்டுல ஏன் அம்மா குழந்தை அழுது அந்த வீட்டுலன்னு கேட்பாங்க. நாய் கத்துனா தானே அந்த வீட்டுக்கு பேரு. நாயும் கத்துல அப்படின்னு சத்தம் இல்லாத நாய் வச்சிருக்கிறான் அப்படின்னு அந்த கேட்டை நான் எட்டி பார்த்தா அவன் பொண்டாட்டி கொடிக்கிறா. பாஸ்டர் யார் பாக்க அப்புறம் பார்த்தா அந்த பொம்பளை நாய் கட்சிட்டு இருக்குது. பாஸ்டர் அதனால ஏன் அழுவீங்கம்மா? நான் பேசும்போது உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும், அதுக்காக அழுவாதீங்க. ஏன்னா சிந்திச்சு பார்க்கணும். ரொம்ப பேர் லட்சியத்தோட வாழ்வோம். இந்த பாரு, இந்த பீச்சக்கார இடத்துல இந்த போட்டு பார்க்க மாட்டேன், அது ஒரு லட்சியமா?
இந்த மாதிரி 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த சூரியன் இந்த பக்கம் வந்தாலும் உங்க சபையில நான் காலம் வைக்க மாட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் லட்சியம் இல்லை, இதெல்லாம் வேஸ்ட் டெஸ்ட். ஆனா இப்ப வர போற பெஸ்ட் அதுதான் இயேசு. நல்லா சிரிக்கணும், சிரிக்கணும், நல்லா பாட்டு கேட்கணும். ஒரு ஆராதனையில வந்தா சும்மா மகிழ்ச்சியா போகணும். 32 பல்ல காட்டிட்டு போகணும். அன்னைக்கு ஒரு ஆயா சிரிச்சிருக்கும் போது வாய் இருட்டாக்குது, கை தட்டு. ஆயா சிரிக்குதியா, வாய் இருட்டாக்குது. அப்ப பாருங்க, ஆயாக்கு பல்லு இல்லைன்னாலும் காது கேட்சி பத்தியா சொல்லு. அதனாலதான் நல்லா சிந்திக்கணும், சிரிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இப்ப பாட்டு கேட்க போறீங்க. ஓகே, பாருங்க, ஒரு வாத்தியார் வந்து கேட்கிறாரு, மாணவர்களே, நீங்களா மாணவர்களே, இந்த நாட்டின் குடிமகனுக்கு முக்கியம் எது வேண்டும்? வாத்தியார் கேட்கிறார். நான் வாத்தியார் இல்லை, நான் கிருஷ்ணன் படிச்சேன், அதே 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன். வாத்தியார் கேட்கிறார், இந்த நாட்டின் குடிமகனுக்கு எது வேண்டும்? அப்போ மாணவன் சொன்னான், இந்த நாட்டின் குடிமகனுக்கு ஊருக்கா வேண்டும். எனக்கு குடிச்சுட்டா ஊருக்கா தான் சாப்பிட்றாங்க. ஆனா இந்த வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன வேணும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை வேணும். அதான் இப்ப நல்ல பாட்டு கேட்க போறீங்க. என் பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, என் பிள்ளைங்க பாட்டு பாடுறது ஷைன் பண்ணிருக்கிறாங்க இப்போ. ஓகே, பாட்டு கேட்போமா? அப்படியே இருக்கிறீங்களா? அதே பாருங்க, மியூசிக் அங்கிருந்து வரப்போது, பாட்டு இங்கிருந்து வரப்போகுது. இது வந்து யாருக்கும் கிடைக்காது. ஆண்டவர் 5 விதமான கிருபைகளை எனக்கு தந்திருக்கிறார். என் கண்கள் எல்லாம் பாருங்க உங்களை பார்க்குது, ஆனா என் சிந்த மாட்டோம் ஆண்டவர் மேல இருக்கு. என் எண்ணங்கள் அவர் மேல இருக்கு, என் கான்செப்ட், எனக்கு எல்லாமே. அதனால இப்போ செட்ல அங்க போட போறாங்க, நீங்க கேட்க போறீங்க. ஓகே, எனக்கு கொடுத்த சின்ன கிருபை அதுதான் என்னுடைய லட்சியம். என்னன்னு சொல்றேன் இல்லையா? என் லட்சியம் என்ன பாஸ்டர்? அழுவவங்களை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும். இதுதான் என்னோட லட்சியம். ஆண்டவர் 70 வயசுல இன்னைக்கு எந்த வியாதி கிடையாது ஐயா, ஆக்டிவா கர்த்தர் வச்சுக்கிறார். இதுக்கு என்ன காரணம்னா ஒரு ரகசியம். இன்னைக்கு ஐயா உங்க பகுதியில் உட்காந்து என் வயசை பத்தி எதாவது கேட்டீங்களா? வாயை திறந்து பேசுனீங்களா? ஒண்ணுமே பேசல. நீங்க பாட்டு அங்க உட்காந்தீங்க, நான் பண்ண கவனம் உட்காந்தேன். அதே ஆனா எனக்கு எந்த டிசிஷன் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, நான் இந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்க காரணம் என்னமா? நிறைய பேருக்கு ஐயா 70 வயசுல இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறீங்க ஐயா, டை அடிக்கிற, பேஷியல் பண்ற, என்னென்னோ பண்ற, இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறீங்க, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களான்னு. அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னோமா? கை தூங்க. நான் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லாம கை தூங்க. அது ஒரு சின்ன மாத்திரம் தான், நல்லா தான் கை தூக்கணும், நல்ல லட்ச ரூபாய் கை தூங்க. ஆனா என்ன, கை தூக்கணும்ல தீனி சாப்பிட்றத கம்மியா தூணுங்க. தீனி சாப்பிட்றத கம்மியா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 100 வருஷம் இருக்கலாம். 70 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 30 வருஷம் இருக்குன்னு எனக்கு ஒரு 100 வயசுல இருக்கணும்னு ஒரு ஆசை பாசு. எனக்கு 100 வயசுல இருந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் இறந்தேன்னா கூட பரவாயில்ல. எனக்கு என்ன ஆசைன்னா, என்கிட்ட கொடுத்த கிருபைகளை அநேக மக்கள் கிட்ட போய் அந்த கிருபையை சேர்க்கணும். அதான் வேலைக்காரனுடைய வேலை. நான் இப்ப பாருங்க, உங்க திருச்சபைக்கு வந்தது ஒரு சின்ன சர்வெண்ட், ஒரு வேலைக்காரன். நான் ஒரு பெரிய அதிகாரியோ ஒரு பெரிய அவரு இவரு ஒண்ணும் கிடையாது. ஆண்டவருடைய வேலை செய்யற, பணியுடைய செய்யற அடிமை வேலைக்காரன். அப்ப நீங்களாம் யார் தெரியுமா? ராஜா வீட்டு பிள்ளைக்கு வேலை செய்ய வந்திருக்க வேலைக்காரன் நான். இந்த வேலைக்காரன் அவர் என்ன சொன்னாரோ அந்த வேலையை நான் கரெக்டா செய்துட்டு என் பிள்ளைகளோட நான் போயிடுவேன். கைத்தட்டு பார்க்க போகிறப்போ 6வது வாரம் 10வது
அல்லேலூயா. என்ன அமைதியா இருக்கிறீங்க? நீங்க நடிக்கிறத பார்த்தா என்ன நினைக்கிறீங்க? இந்த எபினேசரையா இந்த ஆளை எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தார்? அவரே அப்படியே ஸ்டெர்னாயிட்டார் பாருங்க. என்னடா நம்ம பக்கத்துல பூனை மாதிரி உட்காந்துதான் மனுஷன். இப்ப அவங்க போன இப்படி பண்ண இதுதான் எனக்கு ஆண்ட கொடுத்த கிருபை. ஏன் ஆடுறேன் அப்படின்னு நீங்க ஏன் எப்படி ஷேக் பண்றேன்னா இது வந்து எக்ஸசைஸ். இப்போ பாருங்க கை காலுகளை எக்ஸசைஸ், கையை காலை ஆட்டிடலாம். முகத்துக்கு எக்ஸசைஸ் எது? சிரிப்பு தான். அதான் பாருங்க சிரிக்க வைக்கிற பாட்டு பாடுற சும்மா லைட்டாக அப்படி மூவ்மெண்ட். இதெல்லாம் வந்து அவருக்கு நான் செய்யறேன். என்ன யாரும் நீங்க பாராட்ட வேண்டாம். என்ன பாராட்டால ஒரு பிரயோஜனமே கிடையாது. நான் தான் சொன்னேன்னு நான் ஒரு அடிமை, நான் வேலைக்காரன். அவர் என்ன கொடுத்தாரு அதை தான் நான் செய்ய வைக்கிறேன். ஓகே, ஹாப்பியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அதனால ஏன் பாருங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க நீங்க என்னதான் நினைச்சிருக்கிறீங்களோ கர்த்தர் செய்து முடிப்பார். பாருங்க ஒரு மிட்டாய் டப்பா கொண்டு வந்து இப்போ ஒரு குழந்தை சொன்ன மிட்டாய் எடுத்துக்கணும். அப்ப அந்த குழந்தை சொல்லு, ஐயா மிட்டாய் டப்பா கொண்டு வந்து இருக்கிறீங்க, வச்சிருக்கிறீங்க, எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. ஆனா என் கையால் எடுத்தனா என் கை சின்னதா இருக்கா ஐயா. என் கையில் எடுத்தனா என் கை சின்ன கையில கொஞ்சமா தான் வரும். அதனால நான் எடுத்து காட்டினோம் நீங்களே கொடுக்கணும். ஏன்னா நம்ம கை பெரிய கையில அப்படின்னா நான் கொடுக்கும் போது எப்படி பாரி கொடுப்பேன். அதே போலதான் எனக்கு இது கூட ஆண்டவரே, எனக்கு அது கூட ஆண்டவரே கேட்காத. எனக்கு என்ன வேணுமோ நீங்க கொடுங்கன்னு சொல்ல கை தங்க. எசப்பா புரியுதா? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்களே தேவைக்கு என்ன எனக்கு தாங்க நீங்க கொடுங்கன்னு சொல்லு. ஆண்டவரை அள்ளி கொடுப்பாரு, கிள்ளி தருவார், அள்ளி தருவார். அப்படிப்பட்ட ஆண்டு தான் நம்முடைய ஆண்டவர். ஓகே பாருங்க, இன்னைக்கு தாங்க இந்த நாடே மதிக்குது. அதுங்க நாய் கூட என்ன மதிக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான பாருங்க வாழ வழி இல்லாத பிளாட்பார்க்ல இருந்தாங்க. குடிகாரமா எங்கன இந்த டிச்சுக்கு அந்த அல்லூர்ல இருக்குதுங்க காவலத்தை அந்த மாதிரி காவலர் விழுந்திருந்த ஒரு குடிகாரன் பாருங்க, மூக்கெல்லாம் வெட்டி இருக்காங்கலாம், அடி உடம்பெல்லாம் அடி இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு குடிகாரனா கண்டுபடி வாழ்ந்துருக்க நல்ல வழி எதுவும் தெரியாது, நாசமா போயிட்டேன். நம்ம அப்படி இருந்த ஒரு மனிதன் இன்னைக்கு நாடே மதிக்கிறவனுக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு தந்தார்னா, நான் ஆதியில கிறிஸ்தவரை, ஜாதியில கிறிஸ்தவரை, கண்டதை காட்சி கொண்டதை ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்கு பிறந்தவன். எங்க அப்பா பேர் அபூபக்கர், என் தாத்தா பேர் அப்துல் சமத், என் பேர் ரஹ்மான். ஒரு இஸ்லாமியுடைய ரத்தத்துக்கு பிறந்தவன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்றது என் கை. அதனால இது கடமை, இது வழி. இது வழி நல்லதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாய் நல்லதான் வயிறு நல்லா இருக்கும். வாயு நல்லா இல்லாத வயிறு நல்லதா வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனால வழி நல்லா இருந்தா அந்த வழியில வருகிற மனுஷன் நல்லா ஆயிடுவான். அதே போல ஏசப்பா எனக்கு வழியா இருந்தாரு, என் வாழ்க்கையை மாத்தினாரு. எனக்கு எந்த தப்பும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒன்னே ஒரு ஆசை, நான் சாவரவுல கர்த்தருக்காக நான் உண்மையா இருக்கணும். என் மக்களுக்கு நான் தொண்டு செய்யணும். அவர் கூப்பிடும் போது போய் சேரணும். அவர் என்னை எப்போ கூப்பிடுறாரோ நான் போய் சேரணும். பாருங்க, என் பேர பையன் இவ்வளவு இருப்பான். என் பேர பையன் தாத்தான்னு கூப்பிடுறான். ஐயா எபினேசரையா, என் பேர பையன் என்ன போய் தாத்தான்னு கூப்பிடுறான். நான் தாத்தா மாதிரி இல்ல தடிக்கடி ஓடின்னு வந்தேன்னா காரை விட்டு தானே இறங்கி வந்தேன். என்னை போய் தாத்தான்றாமா. நான் அவங்க கோவம் வச்சு, டேய் யாரடா தாத்தாடுற? யோ இந்த தாயா யோடுறாங்க. என் பேர எப்படி இருக்கோ எனக்கு என்ன கிராச்சு யோடா ஏன்டா என்ன தாத்தான்ற. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏன்டா என்ன தாத்தான்ற? தாத்தா எனக்கு ஒரு ஆசையா இருக்குது தாத்தாண்ணா. எதை குழந்தை ஆசைப்படுறான் கொடுத்தது என்ன ஆசைன்னு கேட்குற. அவன் சொல்றான், பாஸ்டர் உன் போட்டா எப்போ தாத்தா செவத்துல ஓட்டுவாங்கன்னு கேட்குறான். அப்படின்னா நான் சீக்கிரம் சாவு தாத்தா, நீ செத்துட்டீன்னா
ஆயா பிரியாணி போடுவாங்க தான். அப்ப நான் ஒரு பேரனுக்காக செத்துட்டேன்னா அது சாதனை இல்லை. என் தெய்வத்துக்காக நான் மறிக்கும் போது அது சாதனை. கைத்தட்டு. என் தெய்வத்துக்காக நான் என்னுடைய ஆசை நினைக்கிறேன். உயிர் போக கூடாது. சம்சாரத்துக்கிட்ட பேசிட்டு போது நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா எப்படி செத்தாங்க? ஐயா சாப்பிட்டுட்டாரா அப்படியே போயிட்டாரா? நான் அப்படியெல்லாம் போக கூடாது. ஐயா ராபர்ட் எனக்கு எப்படி மரணம் வந்ததுன்னு கேட்கும் போது அவர் பாடும்போது அவர் ஜீவன் பிரிஞ்சிச்சு. கைதட்டி. அவர் ஆண்டவரை பாடும்போது ஜீவன். என்னுடைய திட்டம், அதான் என்னுடைய சட்டம், அதுதான் என்னுடைய பிளானிங். வேற ஒண்ணும் இல்லை. பாஸ் அது ஒரு பாஸ் பாருங்க. ஒரு பாஸ் இறந்துட்டாரு. மனித நேயத்தோட நான் போன அந்த டெத்துக்கு போன பாஸ். அவங்க ஐஸ் பெட்டில் கலந்து நிற்கிறாங்க. நான் ஜெபம் பண்றதுக்காக நிக்கிறேன். அந்த அம்மா அழுகுறாங்க, ஐயா ஐயாவை பார்க்க வந்த நீ, ஐயாவை பார்க்க வந்த நீ, உன் பாட்டு தான் யூடியூப்ல கேட்டுப்பாரு. ஐயா உன் பாட்டு தான் எப்ப பார்த்தாலும் யூடியூப்ல கேட்டுப்பாரு. இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாரு. ஐயா நீ எல்லாம் இருக்கிற ஐயா, ஐயா நீ எல்லாம் அப்பதான் சொன்னேன். நான் சொன்னேன், ஐவாதம்மா ஐவாதம்மா, ஐயாக்கு 60 வயசுல டிக்கெட் வாங்கிட்டாரு. 60 வயசுல டிக்கெட் வாங்கிட்டாருமா. எனக்கு எந்த வயசுல டிக்கெட் தருவாரு எனக்கு தெரியல. அவருக்கு 60 வயசுல விசா வாங்கிட்டாரு. நான் எந்த வயசுல எனக்கு தெரியாது. அதுக்காக அவருக்காக நான் சாவ முடியுமா? ஐயா சொல்லுங்க கண்ணாடிக்கிற. மரணம் எல்லாருக்கும் வரும். பிறந்த குழந்தைக்கு வரும். உயிரோட உயிர் எடுத்துறது பாரு ஆயாலும். ஆனா இங்க அந்த மாதிரி ஆயா இல்லையா? இங்க 90 வயசு ஆயா வீல கட்டி பஞ்சர் போட்டு டவுசர் போட்டு. ஆனா என் வீட்டாண்டுகிற 90 வயசு ஆயா என் உயிரை எடுத்துருக்கோம். எங்க ஊர்ல 90 வயசு ஆயாலாம் தாத்தாலாம் பார்க்க முடியாது. இப்ப தாத்தாவும் ஆயாவும் மோட்டர் பைக்ல போது எதிர்க்கும். ஆனா எங்க ஊர்ல எப்படின்னா மாப்பிள்ளை இப்படி உட்காந்துவாரு மோட்டர்ல, பொண்ணு இப்படி உட்காந்துக்கும். ஆனா இங்க அப்படி இல்லையா? 90 வயசு ஆயா தாத்தா அப்படி போறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அது. ஆனா நம்மளாம் விருப்பமானு தெரியல பாஸ். இப்ப இன்னொரு பாட்டு கேட்க போறீங்க. ஹாப்பியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, நீங்களாம் கொடுத்து வச்சுக்கோ. பக்கத்துல நீங்களாம் கொடுத்து வச்சுக்கோ. இல்ல 2 வெள்ளி கொடுத்து வச்சிருக்கியா? அல்லேலூயா சொல்லுங்க. என்ன தெரியுமா கொடுத்து வச்சது? இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு வந்துக்கிறீங்க பாருங்க. எவ்வளவு சேர் வேலையாக பார்த்தீங்களா? இதெல்லாம் எந்த கலருக்கு போச்சோ இல்ல சேர்ல போங்க எந்த கலவையில் அன்னைக்கு ஒரு பாசுகிறாரு. ஏன் போன வாரம் ஆராதனைக்கல? அதுதான் நான் கேட்கிறேன். பாருங்க கொஞ்சம் சேரம் வேலை இருக்குது. அதுல எங்க ஊருக்கு போயிருதோ இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துச்சோ. நான் என்ன சொல்றேன் பாருங்க, ட்ரெயினை மிஸ் பண்ணு, பஸ்ஸை மிஸ் பண்ணு, கல்யாணத்தை மிஸ் பண்ணு, நீ எத்த ஒன்னா மிஸ் பண்ணிடு. ஆனா என் பிள்ளைங்கிட்ட நான் சொல்றது அதுதான், யார ஒன்னா மிஸ் பண்ணு, நாளைக்கு வாங்கிக்கலாம். ஆராதனை மிஸ் பண்ணிட்டுனா அப்புறம் நீ கிறிஸ்தவன்றதுக்கு அடையாளமே கிடையாது. கிறிஸ்டினா மாறிடுவேன். எப்படி நான் மாறிடுவேன்? கிறிஸ்டின், நட்டின், பால்டின் இல்ல. நம்மளாம் பால்டின். நம்மளாம் யாருங்க ஐயா? நம்ம யாரு? கிறிஸ்டினா. நம்ம சொல்லுங்க, நம்ம கிறிஸ்டினா கிறிஸ்தவர்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் பேர் எடுக்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள் பேர் எடுக்கணும்னா கிறிஸ்துவை தேடி வரணுமே.
அதான் பாருங்க, யாரை ஒண்ணா நீ மிஸ் பண்ணிடு பரவாயில்ல, ஆனா ஆராதனையை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அவங்க தான் தேவ சமூகத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு, உங்களை நீதிமான கர்த்தர் வைப்பார். ஓகே, அதனால என்ன பண்ணுவோம், வராததுங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல கால் பண்ணோம், குரூப்ல கால் பண்ணி நம்ம வாங்க சபைக்கு வாங்க போய் விசாரிக்கணும். அது அது நம்ம சபையில இருந்தா இன்னும் சபை வளரும். அல்லேலூயா, இன்னும் மகிமையா இருக்கும் சபை. பாருங்க, இந்த பிள்ளைங்க ஆடுறது இது பாடுதெல்லாம் இந்த சேர்ல உட்காந்து இதை பார்க்கலையே. நான் ஒரு ஆள் இந்தியாவில இருந்து பார்த்துட்டு அவ்வளவு ஆச்சரியப்படுறேனே, எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குது. அந்த அந்த பிள்ளைங்க திரும்ப அந்த அந்த எக்காலத்தை ஊதுவாங்களான்னு பார்த்தா அவங்க 2 பேரும் எங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. எங்க எஸ்கேப் ஆயிட்டான்னு தெரியல. அல்லேலூயா, இங்க ஒருத்தர் சின்ன தம்பி ஒருத்தவங்க, அங்க ஒருத்தர் கண்ணாடி போட்டவங்க, இப்ப 2 பேருமே காணும். இருக்கிறாங்களாப்பா? இருக்கிறாங்களா? காலேஜுக்கு போயிட்டுக்கிறாங்க போது. அதனால அவங்க என் பக்கத்துல நின்று ஊதணும்னு ஆசை கண்டிப்பா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே அப்படிதான் ஆராதனை சொன்னாங்க, கெத்தா இருக்கணும் அப்பாங்க. ஓகே, இப்ப இந்த பாட்டு கேட்போமா? பக்கத்துல சொல்லிட்டீங்களா? நீங்களாம் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்கறீங்க நீங்களாம் கொடுத்து வச்சுங்க. கரெக்டான நேரத்துக்கு நான் முடிப்பேன். எனக்கு டைம் வேற சொல்லல அந்த ஐயா. எப்படியா 2 மணி ஆயிடும். கைத்தட்டு. எனக்கு கை தட்டுறதுலாம் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்குது. கை தட்டுறது வீட்டுக்கு போக ரெடியா இருக்குது. ஆனா மீதி பேரு ஐயா நீங்க எவ்வளவு நேரம் பேசினா கூட எங்களுக்கு நல்லா இருக்கு, நீங்க பேச்சு கணக்கையா அப்படின்னு உட்காந்துக்குது. அரே பாருங்க, நம்ம பேசுறது அவ்வளவு ஜாலியா இருக்குங்க. சொல்லியா போட்டா வாணா போட்டியா வாணா எல்லாம் நீ தான். நான் எரும கடமா நின்று இருப்பேன். அதனால போட்டுட்டா அப்படியெல்லாம் கூடாது. வாங்க சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. அதுதான் வந்து தமிழ்நாட்டோட பண்பு, மலேசியாவோட பண்பு. வாங்க சாப்பிடுங்க. நம்ம இப்ப வாங்கி தான் சாப்பிடுறோம். ஓகே, சரி இந்த பாட்டு கேட்போமா? 6 7 இங்க யாரோ குழந்தை பாக்கி இல்லாத ஒருத்தர் வந்திருக்கிறீங்க. அவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் நடக்கப்பா. நல்ல கைகளை தட்டு. கிருபை பெற்றவரே வாழ்களை கர்த்தரோட வாழ்த்தப்படுறாங்க. 1 2 3 4. Baby,
ட்ரீட்மெண்ட் நடனம் தான். அறிவுக்கு பாருங்க, ஹாப்பியா இருக்கீங்களா? நிறைய ஊழியக்காரர் வருவாங்க, அவங்க பேசுவாங்க, மட்டும் போயிடுவாங்க. ஆனா ஏன் ஆசை நடக்கலாம், நீங்க மறக்கவே கூடாது. நான் இறந்துட்டேன்னா கூட நீங்க மறக்க மாட்டீங்க. அதுதான் ஊழியம். ஓகே, ஹாப்பி ஆயிட்டீங்களா? கர்த்தருடைய வார்த்தை கேட்போமா? அப்புறம் நடுவில் இன்னொரு பாட்டு. ஓகே, ஸோ இப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்பீங்க. அடிக்கடி எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த அருமையான ஆண்டவரை கர்த்தாவே, இந்த காலவெளியில் அவர்கள் கூடி இந்த இடம் அசைந்தது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய கிருபை வெளிப்படுத்தி சொல்லிக்கிறோம். பேசுகிற அடியானை கர்த்தர் மறைத்து தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி சொல்லிக்கிறோம். பேசுகிற அடியானை கர்த்தர் மறைத்து நீர் மகிமைப்படுத்தி இம்மட்டும் நடந்த நெபினேஸ் இனியும் நடந்த ஒரு கிருபைக்காக நன்றி சொல்லி இயேசுவின் நல்ல நாமத்தில் சொல்லுகிறார். எடுத்த வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 5ஆம் சங்கீதம் 3ஆவது வசனம், 4ஆவது வசனம், 7ஆவது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளும். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன். யார் சொல்ற பாருங்க, நம்ம வந்து காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, நாங்க 9:15 நாங்க வந்துட்டோம். 9:15 வந்துட்டோம். சபை சாத்திட்டு அலையில நாங்க 10-11 மணிக்கு என்கிட்ட கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாருன்னா நான் 10:45 வந்துருவேன். நான் 10:45 வந்தா என்னை யாரும் ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா சபிக்கப்பட்டவனா மாறிடுவேன். ஏன்னா ஆராதனை ஒழுங்கு, ஆராதனை டைம் இருக்குல்ல, 10 o'clock ஆராதனை டைம். அந்த 10க்கு முன்னாலே உள்ள இருக்கணும். அதுதான் ஆராதனை. இப்ப பாருங்க, நான் வந்து பாருங்க, ஐயா 10 மணி ஆராதனைனாங்க. ஆனா என்ன எடுத்து 9:45 உள்ள இருந்தாங்க. நான் 9:15 நான் வந்துட்டோம். எங்க இருந்து? நம்ம ஊடா ஊட்டமால இருந்து 9:15 நாங்க வந்துட்டோம். வீட்டுல இருந்து 7:30 மணிக்கு கிளம்பணும். எதுக்கு நான் சொல்றேன்னா பாருங்க, அசதியா இருந்தா ஆசீர்வாதம் இருக்காது, ஜாக்கிரதையா இருந்தா ஆசீர்வாதம் இருக்கும். இப்ப நாங்க ராத்திரி பாருங்க, நாங்க சிங்கப்பூர் போயிட்டோம். சிங்கப்பூர் போயிட்டு பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு வரும்போது கரெக்டா 3:45 விடிகாலம் 3:45 மணிக்கு வரும். 8 மணிக்கு போயிட்டு இப்ப நாங்க 3:45 வந்துட்டு பிள்ளைங்க நாளை வேலைக்கு போகணும். ஆராதனைக்கு வரணும். தூங்குவாங்களா, ஆராதனை பார்ப்பாங்களா? பாருங்க, என் பிள்ளைங்க, நான் சொன்னேன், ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கக்கூடாது, 4 மணி நேரம் தூங்கினா போதும். நானும் பார்த்து நிற்கிறேன் ஐயா. எந்த ஊர் மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வந்தாலும் 12-1 மணிக்கு தான் வருவேன். 1 மணிக்கு படுத்தேன்னா 4 மணிக்கு திருப்பி ஜெபம் பண்ண எழுச்சிக்குவேன். அதோட தூங்க மாட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, என் பிள்ளைங்க அந்த தூக்கத்தெல்லாம் நிறுத்தி அவ்வளவு சீக்கிரம் ஐயா சொன்ன ஒரு காரணத்துக்காக அவ்வளவு குயிக்கா வந்தோம். ஏன் வந்த தெரியுமா? நீ வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, ஊழியக்கார் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. முகாந்தரம் இல்லாத கர்த்தர் அழைக்க மாட்டார். பாருங்க, எங்களை அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, நீங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதனாலதான் சொல்றது, யாரை மிஸ் பண்ணாலும் ஆராதனை நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நீ நேரத்தை மிஸ் பண்ணினா காலம் ஒன்று விட்டு போயிடும். நீ காலத்தை பிரயோஜனப்படுத்தினா வாழ்க்கை உனக்கு பிரயோஜனமான. அதனால்தான் பாருங்க, வாட்சை கையில் வச்சிருக்கிறோம், நேரத்தை வேலை மாட்டிருக்கிறோம். இந்த வாட்ச் வந்து உனக்கு கேட்ச் பண்ணு.
அந்த நேரத்தை நம்ம எப்போ நம்ம கேட்ச் பண்றோமோ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க உன் டைம் சரியில்லை, அவனுக்கு டைம் நல்லா இருப்பாங்க, அத்தா மகன் காடி வாங்கணும், அவனுக்கு டைம் நல்லா இருக்கு வீடு வாங்கணும். ஐயா அவனுக்கு வந்த டைம் உனக்கு வந்தாலும் நீ வாங்குவா, நான் டைமை மிஸ் பண்றே. எந்த டைம் ஆராதனை மிஸ் பண்ணிடுறே, ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது, ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. கடவுளுடைய வார்த்தையை ஒரு மாதிரி நினைக்க கூடாது. அல்லேலூயா. நான் தான் பெரிய ஆளு, நான் தான் படிச்சுட்டேன், நான் அப்படியே அதெல்லாம் பாருங்க. தேவ சமூகத்துல யாரும் பெரிய ஆள் கிடையவே கிடையாது. தேவ சமூகத்துல யாரும் அவர் ஒருவரே பெரிய. உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரிய காரியம் செய்வார். அதனாலதான் பாருங்க தாவீது யாரு, தாவீது யாரு, அவர் பெரிய பெரிய படிப்பையா, எம்பிஏ படிச்சார, பிஏ படிச்சார, ஒண்ணே படிக்கல. தாவீது யாருங்க? ஆடுகளுக்கு பின்னால் இருந்த தாவீது. அல்லேலூயா. ஆடுக முன்னே இருக்கும், தாவீது பின்னால் இருப்பாரு. ஆடுகளை மேய்ச்சிருந்த தாவீத கர்த்தர் அரசனா மாத்தினோடையும் அப்ப தாவீது ஆண்டவரை மகிமைப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆடுகளை பத்தி தான் தாவீதுக்கு தெரியும். கருப்பாடு இப்படி இருக்கும், அந்த ஆடு இப்படி இருக்கு, இந்த ஆடு இப்படி இருக்கு, இந்த இப்படி பண்ணா அந்த ஆடு பண்ண என்ன ஆடுகளை குறித்து நம்ம தாவீது கவலைப்பட்டாங்க. ஆடுகளுக்காக வாழ்ந்தான். அந்த தாவீத அரசனா மாத்தின பிறகு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிறார். நிறைய பேர் அங்கங்க காத்திருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது, ஒவ்வொரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் ஆயாக்கு காது கொடுத்தது, ஞாயிற்றுக்கிழமை தான் தாத்தாக்கு கேள்வி விட்டுருது. அந்த என்ன ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வந்தா கூட போகாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வைக்க கல்யாணம் யாராவது கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சா சத்தியமா போவாதீங்க. சொந்தக்கார கல்யாணம் தான் போவாது. அன்னைக்கு ஒரு கல்யாணத்துல நோட்டீஸ்ல பேர் இல்லை பாஸ்டர், நோட்டீஸ் போட்டுக்கிறாங்க. எப்படி போட்டுக்கிறாங்கம்மா? நோட்டீஸ் மணமக்கள் இவங்கெல்லாம் போட்டு அந்த மாமன் மச்சான போடுவாங்க. அதில் என்ன பண்ணுகிறாங்க? லேட் தேவா, லேட்டு தேவா, தாய் மாமன் தேவராஜ். இந்த தேவராஜ் வந்து என்ன பண்ணாரு? அவங்க முடி லேட்டுன்னு போட்டு வச்சுக்கிறேன் நோட்டீஸ்ல, என் பேரு தேவராஜன் போட்டுக்கிறேன், என் பேரு லேட்டுன்னு போடியா, அவன் முடி லேட்டு லேட்டு தேவான்னு போட்டுக்கிறேன், எனக்கு லேட்டு தேவராஜன் போடாத போட்டுக்கிறேன் நோட்டீஸ், நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்ட்டான். அவன் மாப்பிள்ள பார்த்தாரு, மாமா உன்னை இப்போவே நான் அனுப்பி லேட் ஆக்கிடுவேன், ஆனா பொண்ணு வேற மாதிரி ஆகும். லேட்டுன்னு என்ன தெரியுமா? நீ செத்துட்டு தான் லேட்டு, உயிரை இருந்து என்ன லேட் பண்ணாரு, நான் தாலி கட்டணும். அல்லேலூயா. இன்னைக்கு பேர் இல்லைன்னு சண்டை வந்துட்டுங்க. நான் அப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு கூட நீ போவாங்க, ஆனா ஆராதனை பண்ணு. ஆராதனை வந்து பாரு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுல பாருங்க, கணவன் மனையா வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கணவன் மனையா வந்தீங்கன்னா அவர் எதை சொல்லு, அந்த ஐயா அன்னைக்கு அப்படி பேசுறாங்க பாத்தீங்களா, அப்போ என்ன பண்ணுவீங்க? அவருக்கு சொல்ல முடியும், அவரு உங்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் அன்பு பரிமாறிக்கொள்ளணும். அதாவது தாவீது சொல்றாரு, படிங்க, கர்த்தாவே காலையில என் சத்தம் பாருங்க, நம்ம சத்தம் வந்து காலையில என்ன சத்தம்? சுட்டை வச்சியா, காய்ச்ச பண்ணியா, சோற துணியா, அதை துணியா, இதை துணியா, பல்ல 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 பல்லன்னு கேட்டிருக்க பாத்தீங்களா? அந்த சத்தம் காலையில கொஞ்சம் பஞ்சி தான் போய் வாங்கி அடிச்சிடலாம். அல்லேலூயா. அப்படி கத்திரிக்க காலத்தில் தூங்கி ஏற்றணும். ஆனா இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தாவே காலையில என் சத்தத்தை கேட்டருளீர். கேளு, கேட்கிறியா? காது கேக்குதா? நான் பேசுறதை கேட்கலையா அப்படின்னா கேள, கேட்டருளீர். அங்க பாருங்க, அங்க தாய் வருது பாருங்க, கேட்டருளீர். அம்மா தாயே, அதுதான் வந்து இறக்கமா இருக்கும். ஐயோ இறக்கம், ஐயா அப்படின்னு இருக்கும். மா கிட்ட பிச்சை போடுமா? அன்னைக்கு பஸ்ல உட்காந்துக்கிறேன், ஒருத்தன் வந்தான், ஐயா கண்ணி தெரியாதையா வாய் பேச முடியாது, ஐயா ஐயா கண்ணி தெரியாதையா வாய் பேச முடியாது.
நான் என்ன பண்ண, ஒரு 10 ரூபாய் கையில கொடுத்துட்டேன். அவன் இறங்கி போன உடனே எனக்காக கேட்குது. கண்ணு தான் தெரியாது, நான் வாயில தான் கேட்டாங்க. கண்ணு தான் தெரியாதுன்னா கச்சல் வந்தா வாய்ப்பு கச்சல ரெண்டுமே அவனுக்கு இருக்குதாயிட்டான். எப்படி ஏமாத்திட்டான் பார்த்தீங்களா? ஆனா நான் என்ன அப்படி ஏமாறாங்க. கேட்கிறாரு, சத்தத்தை நீ எப்படி கூப்பிட்டாலும் கேட்பாரையா? அது இப்ப கேட்கறது எப்படின்னா ஜபத்துல கேட்கணும். ஆனா ஒருத்தர் ஜபம் பண்ண சொன்னா ஐயோ ஆளை தொடங்கி ஜட்டுல போய் முடிக்கும். ஒரு ஜபம் பண்ண சொன்னா பாஸ்டர் ஆளை தொடங்கி அக்கள் போய் முடிக்கும், 7 தொடங்கி ஜட்டுல வர போய் முடிக்கும். அது ஏன் தான் அப்படி பண்ணுதுன்னே தெரியாது. இடுக்கு முழுதா பண்ணும் ஜபம். அல்லேலூயா. பாருங்க, புரியாத கத்துனா அது ஜபம் இல்லை, புரிந்து பேசினா அது ஜபம். 4 வார்த்தை நான் நறுக்குன்னு கேட்கணும். ஏசப்பா கிட்ட என்ன திரும்பி பார்ப்பாங்க, யார் அது பண்றது? அதுவா, அது அப்படித்தான் பயன் கிடைக்கும். சும்மா பாருங்க, அப்பா கிட்ட கேட்க 2 வார்த்தை கேட்டா அப்பா தருவார். கரெக்டா? நீ பேச வேண்டியது அனுப்ப கூடாது. நீ அனுப்புனா நீ பெரிய ஆள் நினைச்சிருக்கிற. அனுப்புனா நீ பெரிய ஆள் கிடையவே கிடையாது. தேவ சமூகத்துல வரும். தேவ சமூகத்தை காத்துக்கணும். கர்த்தருடைய வார்த்தை காதுல கேட்கணும். காதுல கேட்டதான் மனசுல சேவ் ஆயிடும். அதான் ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க்ல சேவ் ஆயிடுச்சுன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற வார்த்தை உன்னை என்ன பண்ணாது, விட்டு விலகாது. அதான் சொல்றவர், கர்த்தாவே என் சத்தத்தை நம்ம கேளுங்க, காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமா இருக்கு. இப்ப பாரு, பந்தல் வெளியே ஆயத்தமாகுது. ஏன்னா நாசி மக்கான சூடா மக்கான் வைக்கிறது. நான் போட்டார் பந்தல். டேபிள் எல்லாம் எடுத்து சாப்பாடு வச்சேன்னா நான் முடிச்சிடுவேன். கை தட்டு. அது மாதிரி பந்தல் ஆயத்தமாகுது. அப்படி தூக்கி விட்டு அப்படி பந்தல் ஆயிட்டுப்பாரு. வயசு அப்ப இதெல்லாம் ஆயுதப்பட்டு வச்சுன்னா ஆராதனை வந்துக்கிறீங்க. முடிஞ்ச உடனே பிளேட் எடுத்துவீங்க. போய் பிளேட் எடுத்து முடிச்சுட்டு அது வார்க்கப்பட்டு அப்படியே பாத்திரம் ஆக்கிற போது போயிடும். ஆனா இங்க 4 படிக்குமா, நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீ துன்மார்க்கத்துல பிரியப்படுகிற. ஆண்டவர் துன்மார்க்கமா நீ பண்ணு சந்தோஷப்பட மாட்டாருங்க. துன்மார்க்கனை கர்த்தர் வெறுக்கிறார். நம்ம என்ன பண்ணுவாங்க, தீமையை தாங்க தேடி போறோம், நன்மையை தேடி வர மாட்டேங்கிறோம். பையன்கிட்ட சொல்லிட்டு அவன் கூட சேராங்கன்னா அவன் கூட தான் சேருவான். அங்க போய் உட்காருறாருன்னா அங்கதான் உட்காருவான். போன நோண்டாதுன்னா நோண்டுவான். அனுமதி கடவுள் கேட்கிறாரு ஒரு பையனை, உனக்கு என்ன வரம் வேணும்? பையன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு என்ன வரம் வேணும்னா நான் செல்போனா போறோம். ஆண்டவரே ஏன்னா அல்லேலூயா. பேட்டரி போயிடுச்சு. ரைட் ரைட் அல்லேலூயா. பேட்டரி டவுன். அல்லேலூயா. அவர் கேக்குறா, ஐயா நான் செல்போனா பிறக்கணும். ஏன்னு கேட்டாரு, எங்க அம்மா என்னை எப்பவுமே தூக்க மாட்டேன்றாங்க. நான் செல்லா இருந்தா எங்க அம்மா எப்ப பார்த்தா என்ன கையில வச்சிருப்பாங்க. அது ஒரு வரம் கூட ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால பாருங்க, நீங்க என்ன வரம் கேட்கிறீயோ அந்த வரத்தை கர்த்தர் தருவார். அதான் அங்க சொன்னாரு, நீ துன்மார்க்கத்தில் பிரியப்பட மாட்டார் ஆண்டவரே. நீ தப்பே செய்திருந்தா பரவாயில்ல, நல்ல தப்பு செய்திருக்கிற சந்தோஷப்படுவாரா? கிடையவே கிடையாது. பாருங்க, அன்னைக்கு ஒரு அப்பா சொல்றாரு, டேய் மாசம் மாசம் பீச கட்டி உன்னை படிக்க வச்சுட்டு இருக்கிற, நீ வருஷம் ஃபெயில் ஆகிட்டு கிடக்குற. மாசம் உனக்கு பீச கட்டி படிக்க வைக்கிற, நீ வருஷம் ஃபெயில் ஆகிற. எதிர் விட்டு பொண்ணை பாரு, எப்படி படிச்சு பாஸ் பண்ணிருக்கா? எதிர் விட்டு பொண்ணை பார்த்தா பாரு, ஃபெயில் ஆகிட்டா பாஸ். ஆனா காதல்ல பாஸ் ஆகிட்டா. அப்பா பார்த்தாரு, காதல்ல படிப்புல தான் ஃபெயில் ஆயிட்ட, காதல்ல பாஸ் ஆயிட்ட, கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அல்லேலூயா. அது இல்லைங்க, துன்மார்க்க அவனை கெடுக்க வருவான். ஆனா ஏசப்பா துன்மார்க்கத்துல இருக்கிற உன்னை தூக்க வருவார். அதனால பாருங்க, இந்த 7 படியா முதல்ல 5 7 படிங்க. நானும் உமது
உமது மிகுந்த கிருபையினாலே. பாருங்க, தாசனரே, நானோ உமது மிகுந்த மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து, பாருங்க, உன் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். பாருங்க, பயமும் வேணும், பக்தியும் வேணும். ஒன்னொன்னு சாமிக்கும் பயப்படாது, பாஸ்டருக்கும் பயப்படாது, ஏன் பக்கத்துல உனக்கே பயப்படாது. அப்படி இல்லைங்க, நீ மனுஷனுக்கு பயப்படாது. கர்த்தருக்கு பயந்தினா நீ மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயப்படுவ. ஆனா உன்னை பார்த்து பிசாசு பயப்படணும், நீ பார்த்து பிசாசு பார்த்து பயப்படக்கூடாது. பிசாசு எல்லாம் பாருங்க, அவனை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. முழங்கால் போட்டா ஓடிடுவான். மூளை சாதிக்கூட முழங்கால் சாதிக்கும். ஆண்டவரோட நீ பேச பாருங்க, ஆண்டவரோட நீ ஐக்கியமா இருந்தீங்கன்னா பிசாசு தூரமா இருப்பான். அதனாலதான் இங்க சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே கரெக்டா சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்க கூடாதுன்றாரு. ஆனா அப்படி சொன்னவரு என்ன பண்ணாரு, உன்னை கெட்ட வழியில நடத்துவாரா? இனி வரல ஏசப்பா கிட்ட வந்து நான் பிச்சைக்காரன் ஆயிட்டேன், ஏசப்பா கிட்ட வந்து நான் திருட்டி ஜெயில இருக்கிறேன், எவ்வளவு சொல்லு அறியணும் கிடையாது கிடையாது. பாரு, கெட்டவன் நான் நிக்கிறேன்னு இன்னைக்கு மைக் பிடிச்சிருக்கிறேன், அது முன்னால பைப் கொடுத்துரும். அந்த பைப் பேர் சிம்பிளி, அதுக்குள்ள ஒரு டிகிரி 20 கேஜாக்கு சங்கே அப்படி இழுத்தாதான் போதை கிக்கே இருக்கும். அப்படிப்பட்ட போறீங்க நானு. ஆனா சத்தியமா சொல்றேன் தங்கச்சி, எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷன். பாருங்க, என் வயிறெல்லாம் பாருங்க, இன்சைட் பண்ணிக்கிறேன். இந்த வயிறு பாருங்க, எல்லாம் தெரியுமா, குடிச்சு 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 குடல் எல்லாம் கெட்டு போய் கடைசியில் எனக்கு குடலே இல்லை பாஸ். எனக்குள்ள குடலே கிடையாது, எல்லாம் பிளாஸ்டிக் டியூப். இந்த பிளாஸ்டிக் டியூப் பசி தெரியுமா, கொடுத்தா சாப்பிடுவேன். நான் இன்னும் பசி எடுக்குதுன்னு நான் சொன்னது கிடையாது. பிள்ளைங்க வந்துக்கிறேன் கேட்க, எனக்கு பசி எடுக்குதுன்னு நான் சொன்னதே கிடையாது. என் பிள்ளைங்களா பார்த்து என்ன பண்ணும், சாப்பிடுப்பா, அப்பாவுக்கு எது வாங்கி கொடு, அப்பாவுக்கு எது வாங்கி கொடு, அப்பாவுக்கு அது செய். நான் இனிமேலும் எனக்கு பசி எடுக்குது, எனக்கு இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, நான் நல்ல பிள்ளைகிட்ட சொன்னதே கிடையாது. பாருங்க, எனக்கு உடல்ல இல்லை பாஸ். குடிச்சு 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 எல்லாம் அழிஞ்சு போய் எதெல்லாம் கெட்டு போச்சு, அந்த குடலெல்லாம் கட் பண்ணி வீசிட்டு பிளாஸ்டிக் டியூப் வச்சு ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எனக்கு கூட 62 தையல் போட்டுருக்குது. என்னை செத்துருவன் சொன்ன டாக்டர் செத்துட்டாரு. என்னை செத்துருவன் சொன்ன டாக்டர் செத்துட்டாரு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிற காரணமா என்னுடைய டாக்டர் பார்த்த ட்ரீட்மெண்ட் இல்லை, என் தேவனுடைய கிருபை, என் ஊழியக்காரருடைய ஜெபம். எந்த ஊழியக்காரர் எனக்கு ஜெபிச்சாலும் அந்த ஊழியக்காரர் அடிச்சோன்னு நான் இங்க வந்து அல்லையா பிள்ளையா அடுத்த வாட்டி பார்த்த ஜாவா திருமண ஊழியக்காரர் அடிச்சு அவமானப்பட்டு பரிசுத்த வேதத்தை கிழிச்சு ஊழியக்காரர் முகத்துல விசிறி அடிச்ச பாவி நான். ஊழியக்காரர் மதிக்காத ஊழியக்காரர் அவமானப்படுத்திடுவேன். இனி எந்த ஊழியக்காரர் அவமானப்படுத்தணும் அந்த ஊழியக்காரர் அழகுப்படுத்தி இன்னைக்கு ஊழியம் செய்யறேன். இது மதம் அல்ல, இது ஒரு வழி. எங்கேயோ மறிக்கிற தருவாயில் இருந்த என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாத்தினாரு. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஏன் நான் உழைக்க கூடாது, ஏன் பேசக்கூடாது? இன்னைக்கு 62 தையல் போட்டுக்குது. எனக்கு குடலே கிடையாது, ஃபுல்லா டியூப் தான் வச்சிருக்கு. இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது 1985 எனக்கு நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன். 84 80 82 எனக்கு அறுத்துட்டாங்க வயது. அப்போதான் பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு 17 வயசு, என் மனைவிக்கு 13 வயசு. அப்போ கல்யாணம் கட்டி கூட திருந்தல, குடிகாரனா இருக்கும்போது திருந்தல, 2 பிள்ளைங்க பிறந்தும் திருந்தல. கடைசியில மரண தருவாயில கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மரண டாக்டர் சொன்ன தூக்கின்னு போடுகின்றார். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை, உழைப்பு நம்பிக்கை இல்லை. பாருங்க, இந்த விழாவில் ஒரு குத்து உங்க குத்தி இது கூட ஒரு டியூப், அந்த டியூப்ல இருந்து சீழ் ரத்தம், ஒரு நாளைக்கு 4 பாட்டில் சீழ் ரத்தம் எடுப்பாங்க.
அப்படியே குடல் எல்லாம் அழுக்கெல்லாம் வெளியே வரும். அப்படியே ஒல்லியா இப்பதான் பாரியா இருக்கிறேன்னு சொல்றாங்க பாஸ்டர் எல்லாம். இப்பதான் நீ அடக்கக்கிறன்றாங்க. அசிங்கமா இருப்பேன். சும்மா தலை ஒரு வேஷம், துணி ஒரு வேஷம், ஜாலி ஜாலி, ஜிம்கானா காலி, மாறுடு கடை ஜாலி, போதை வந்தா ராபர்ட் பிளாட் படுத்துற காலி. இதுதாங்க மெட்ராஸ் பாச. அந்த மாதிரி ஜாலியில் இருந்தோம். நான் கடைசியில் ஒல்லி ஆயிட்டேன். பொபால கடி கருவாடு மாதிரி ஒல்லி ஆயிட்டேன் கடைசியில். இப்போ கூட பாருங்க, ஏன் நான் போட்டுக்கிறேன் தெரியுமா? பின்னால சட்டை கீழ்ச்சி இறங்கும் போது அந்த கீழ்ச்சியை மறைக்கிறதுக்காக போட்டு நிற்கிறேன் பாஸ்டர். நான் அப்படி இருந்த ஒரு மோசமான ஒரு மரண தருவாயில் இருந்த என்ன காப்பாற்றுறது அரசாங்கம். என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை. அந்த ஊழியக்காரர் அடிச்ச பாஸ்டர். நான் நீ மேல இந்த பக்கம் பார்த்தோம்னா அவ்வளோதான். நான் கடைசியில் அந்த மனுஷன் அடி வாங்கிட்டு அமைதியாக போயிட்டான். மனுஷன் அமைதியாக போயிட்டாரு. நாட்கள் உருண்டுச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு சரீரம் கெட்டு போச்சு, வயிறு கெட்டு போச்சு. ஒரு தேவையில்லாத பொருளை குப்பை தொட்டியில் போடுற அளவுக்கு ஆகிட்டேன். அந்த நேரத்தில் பாருங்க, என்னை தூக்கி ஓரம் போட்டாங்க ஹாஸ்பிட்டலில். என் கால் மண்ணில் என் பிள்ளைங்க அழுது, தலைமண்ணில் என் மனைவி அழுகுறாங்க. அந்த நேரத்தில் அந்த பாஸ்டர் இப்படி வராரு. அவர் வர வேண்டிய வேலையே இல்லையா? அவர் எதுவும் ஊழியம் பண்ண வந்துக்கிறாரு. டாக்ஸி ஊழியம் வந்து பண்ணி. அப்போ என் மனைவி பார்த்துட்டு, ஐயா வணக்கம் ஐயா, இப்போதான் தோக்குறையா, வணக்கம் ஐயா, ஐயா உன் அச்சாரு அவர் தான் இவரு காட்டி கொடுக்குறாயா. அவர் அச்சுத மறந்து அவர் வராரு ஆஸ்பத்திரிக்கு. இல்லை இந்த மாதிரி பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன், அவர் தான் என் சம்சாரம். மின்சாரம் எங்கே இருக்குது, சம்சாரம் அங்கே இருக்குது. மின்சாரம் தொட்டா சாக்கடிக்க, சம்சாரம் கூட வந்தா உயிர் எடுக்கும். அதான் உயிர் எடுக்கிற சம்சாரத்தை ஊரில் விட்டுட்டு மின்சாரம் இயேசுவை கேட்டு வந்துக்கிறேன். கட்சியில் அவர் அமைதியா வர்றாரு. காட்டி கொடுக்குறாரு, ஐயா போத்தனையா உன் அச்சாரு அவர் தான் இவரு. நான் பார்த்தா பம்பால கடிக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் பார்த்து என்ன கேட்கிறாரு, பிரதர் என்ன போய் பிரதர்னு கேட்டாரு. ஆனா அந்த பாஸ்டர் இப்ப என்ன பார்த்தா வச்சுக்கோ, ஐயோ மயங்க உயிர்ந்துருவாரு. நம்ம கேட்ட ராபர்ட் ஆகுது. அன்னைக்கு அந்த பிரதர்னு என்ன கேட்டாரு, அவர் தான் எஸ், அவர் தான் எஸ். அவர் அந்த ஐயா வந்து எனக்கு ஜபிக்கலன்னா இந்த ராபர்ட்டை எனக்கு நிக்க தகுதே. அந்த ஊழியக்காரர் வந்து என்ன பிரதர் நல்லா இருக்கிறேன் கேட்டார். எங்க நல்லா இருக்கிறேன்? உள்ள போன மூச்சு வெளியே போனா போச்சு, நீட்டா ரெண்டு நெடுக்கு, அதுக்கு மேல 7 குறுக்கு, அப்புறம் தடுக்கு ஒரு தமுக்கு ஒரு அமுக்கு அப்படின்னு நடத்தமா. தமுக்கு நடத்தமா தரகதாக்கா 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 திடுக்குதாக்கா 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 அப்படின்னு திடுக்குதாக்கா உனக்குதான் தரகதாக்கா எதுக்குதான் அந்த கொட்டை அடிக்கலாம் பாஸ்டர். தரகதா உனக்குதான் தரகதா உனக்குதான் திடுக்குதாக்கா திடுக்குதான் திடுக்குதாக்கா திடுக்குதா திடுக்குதாக்கா 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 கட்சியில செத்துட்டு தான் முடிஞ்சிட்டுருவான். கட்சியில் அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி எனக்கு கிராஸ் போட்டு, ஏசாமி உனக்காக உயிர் கொடுத்தார், அவருக்கு உனக்காக உயிரோடு இருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வியாதி மாற்றம் சொல்ல. அன்னைக்கு கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு போனார் ஐயா. அந்த ஐயா அப்பாங்க அந்த கண்ணீரோடு ஜெபிச்ச ஜெபம் இந்த ராபர்ட்டை மாற்றி இருக்கிறார். துன்மார்க்கமா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இயேசு வந்து அவனை மாற்ற மாட்டாரா? துன்மார்க்கத்தை தேடி போவாத, கர்த்தரை தேடு. நானும் பாருங்க எதுக்குமே லாய்க்கல. ஆனா இன்னைக்கு எனக்கு நினைச்சா இது வேணும் அது வேணும் செய்யக்கூடிய பிள்ளைங்க எனக்கு இருக்கிறாங்க. அறிவுரை அன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிச்சது தங்கச்சி. நானே ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன் தம்பி. போட்டுக்கு துணிக்கு காஸ்டியூமுக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஐயா என்ன சரியா ஒரு ஷர்ட் இருந்தா கூட, ஐயா அம்மா ஒரு தம்பி ஒரு ஷர்ட் பேண்ட் இருந்தா கூட, உங்களை மாதிரி ஆளுகிட்ட நான் கை நீட்டி நீங்க போட்டிருந்த உடையை வாங்கி போட்டு வளர்ந்தவன் தான் நான் ஒன்றும் பெரிய பெரிய பணாரசு எடுத்து வரல. அப்படிப்பட்டவன் தான் இருந்தேன் நான். ஆனா இன்னைக்கு நான் ஆசைப்படுற துணியை கத்துற இன்னைக்கு நீ போட்டு இன்னைக்கு என்ன பண்ண கத்துற, இன்னைக்கு என்னை அழகுபடுத்துற. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எங்கேயோ இருந்த இந்த துன்மார்க்கனை கர்த்தர் நல்லவனா மாத்தினாரு.
அப்படிப்பட்ட ஆண்டவர் துன்மார்க்கத்துல அவர் பிரியப்படுவாரா? பிரியப்படுவார். அதனால தான் எழுதுற சங்கீதக்காரன் படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரன் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, பாருங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னா நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை பாருங்க, குனிஞ்சி வேதத்தை வாசினா இந்த வேதம் உன்னை தலை நிமிர வைக்கும். குனிஞ்சி நீ வேதத்தை வாசினா இந்த வேதம் உன்னை தலை நிமிர வைக்கும். ஆனா ஒருவருக்கு பார்த்தா சபையில வந்தா தான் படிக்கும் பைபிள், வீட்டில் போனா மேல இருக்கும், ஜிப்பை போட்டு மேலே வச்சிருவாங்க, இல்லைன்னா அது ஒரு ஆணி வச்சு மாட்டிடுவாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், ஐயா தோத்திரம் பிரைஸ் நல்லா இருக்கிறீங்களோ? சரி சரி வீட்டுக்கு ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன், பைபிள் எடுங்க. எழுதுகிறேன் பைபிள். ஏய் ஏய் குத்தே பைபிள் எங்க இருக்குதா? ஏய் பைபிள் எங்க? பைபிளா? தோ எங்க வீரோ வச்சிருக்கு பைபிள். ஞாயிற்றுக்கிழமை இருப்பாங்க, தொடைப்பாங்க, அப்படி எடுத்து வந்துடுவாங்க. அப்புறம் போய் பீரம் மேல வச்சிருவாங்க. இது பீரம் மேல வைக்கிற செசட்ராங்க. இது இரவும் பகலும் உன்னை பார்க்கிற கண்ணாடி இது. அல்லேலூயா. நான் பாருங்க பாஸ்டர், கண்ணாடி கிட்ட பேசுற லூசு பையன் நான் தான். நீங்களா கண்ணாடி கிட்ட போய் நின்று நீங்க என்ன பண்ணுவீங்க? அலங்காரம் பண்ணுவீங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டு பார்ப்பீங்க. அதோட அந்த மூஞ்ச காட்டுது பாரு கண்ணாடியில். ஐயோ பாப்பா இப்படி பாட்டா அது மூஞ்சி எப்படி இருக்கும்? துட்டு மூஞ்சி மாதிரி தான் இருக்கும். அது வேற செல்ஃபி வேற எடுக்குது பாஸ்டர், மூஞ்சியும் பாருங்க. இருக்கிற மூஞ்சிய போதும், அப்படி இதுக்கே மூஞ்சி. நான் கண்ணாடி கிட்ட பேசுற லூசு பையன் நானே. அல்லேலூயா. கண்ணாடி கிட்ட பேசுவோம் பாஸ்டர், நீங்க வீட்டுல கண்ணாடி கிட்ட பேசுங்க. எப்படி நம்ம கேட்கணும்? கண்ணாடி பார்த்து நான் சரியா இருக்கேன்னா, என்னில ஏதாவது குறை இருந்தா எனக்கு நீ காட்டு, அந்த குறையை நான் சரிப்படுத்திக்கிறேன். அதுதான் கண்ணாடி. இப்போ பாருங்க, இப்போ ஷர்ட் வந்து இப்படி கண்ணாடிக்கார ஷர்ட் இப்படி. இப்போ கண்ணாடி கிட்ட போய் என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப அந்த கண்ணாடி என்ன பண்ணும்? ரொம்ப பண்ணிட்டு வச்சு என்ன பண்ண கண்ணாடி பொட்டுன்னு கண்ணத்துல விடும். அல்லேலூயா. ஒன்னிலங்க இந்த செல்லுல ஒரு இது ஒன்று பார்த்தேன் பாஸ்டர், சும்மா நீங்க சும்மா ஜாலியா பார்த்தேன் ரீல்ஸ். ஒரு சிங்கம் இருக்குது, கண்ணாடி போட்டு சிங்கம் இருக்குது, கண்ணாடிக்கு வெளியே அந்த பொம்பளைக்கிறான், சிங்கம் இருக்குது, அதுவும் ஆண் சிங்கம். பாருங்க அங்க எவ்வளவு சோக்கா அடிச்சு அதை பார்க்கணும் மைண்ட் அப்படி சர்வ் பண்ணிட்டேன். இது கண்ணாடி, சிங்கம் இருக்குது, அந்த பொம்பளை அங்குகிறான். சிங்கம் உடச்சு பார்க்க முடியும், இந்த பொம்பளை அப்படின்றா. ஆண் சிங்கம், அது பெண் சிங்கம். ஆண் சிங்கத்துக்கிட்ட போய் கூப்பிடுச்சு, பெண் சிங்கம் உள்ள வந்தது. அவகிட்ட என்ன பார்த்து கண்ணத்துல விட்டுது பாரு, பொன் சிங்கம் ஆண் சிங்கம் அப்படின்னு நம்பிடுச்சு. நான் இங்க முத்தி கொடுக்க காத்து நிற்கிறேன், என்கிட்ட முத்தி இருக்காங்க. எவனே வெளியே இருந்து கண்ணாடில இருந்து கண்ணாடி கிட்ட பேசு. நான் கண்ணாடி கிட்ட பேசுவேன் பாஸ்டர், நான் நல்லா இருக்கேன்னா அண்ணன் சொல்ல நல்லா இருக்கடா, இந்த மஞ்சள் சட்டை இந்த கருப்பு பண்ணி போட்டேன், மேலே போட்டு போட்டேன்னா சூப்பராக இருப்ப அப்படின்னா போட்டேன். போட்டு என் சம்சாரம் உட்காந்துப்போம். சீதா, என் சந்தோஷம் சீதா, சீதா நான் நல்லா கட்டுறேன், உன் மூஞ்சிக்கு போதும் போ. அம்மா எப்போ பார்த்தாலும் என்னையே கட்டு, இதை கண்ணாடி பார்த்து போட்டெல்லாம் போய
வைத்தேச்சல் பார்ட்டி தான் என் சொந்தம். வைத்தேச்சல் பார்ட்டி. நான் என்னதான் ஜபம், நான் என்னதான் ட்ரெஸ் போட்டாலும் நல்லா சொல்ல மாட்டேன். உன் மூஞ்சிக்கு இது போதும், உன் மூஞ்சிக்கு இது போதும்னா மூஞ்சியை தான் பார்ப்பாங்க. அரே ஆனா இயேசுபாட்டு சொல்ல மாட்டாரு, நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாரு. அப்ப பாருங்க, ஒரு மனுஷனை பாவத்தை காட்டின ஒரு கண்ணாடி தான் உன்னுடைய ஆண்டவர். அவனோட பேஸ் அதான் சொல்ல பாருங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலோ பாவம் இல்லாமலோ படியமா பரியாசக்கார உட்காரம் எடுத்து உட்காராமலோ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதத்துல யாரெல்லாம் பிரியமா இருக்கீங்களோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எவ்வளவு எப்போ வந்து உட்காந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நான் எப்போ வந்தீங்க என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா இப்ப அங்க எல்லாம் வேலைக்கு பார்த்து நிற்கிறாங்க வெளியே. எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்க, சோழ மக்கள் எப்போ காலி ஆகும், நாசி மக்கள் எப்போ தேர்தண்ணி எப்போ காலி ஆகும் அப்படின்னு எல்லாம் அங்கே உட்காந்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. ரீசரா சீக்கிரம் நான் முடிக்கிறேன். என்ன சொல்ற பாருங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாருங்க, தியானமா இருக்கணும். ஒரு வசனத்தை வாசி அப்படியே சிந்திக்கணும். ஒரு வசனம் போதுங்க தியானம் பண்றதுக்கு. ஆண்டவரே, நீங்க இந்த வசனத்தை பேசுறீங்க, இந்த வசனம் இந்த வாழ்நாள் முழுவதும், இந்த நாள் முழுவதும் என்னை காப்பாற்றணும். நான் என்ன கேட்கிறேன், காலையில எழுந்தீங்களா நீங்க? காலையில எழுந்தீங்க தூங்கி ஜபம் பண்ண மாட்டேன் போய் கேட்கும். இன்னைக்கு ஜபம் பண்ணேன், இன்னைக்கு மார்னிங், டுடே மார்னிங் ப்ரேயர் பண்ணேன்னு யாரும் வந்து சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு காலையில ஜபம் பண்ண மாட்டேன் கை கொடுத்து. என்ன பாம்பு தூக்குற மாதிரி தூக்குற? நல்லா தான் கையை தூக்க அப்படி. அது ஒண்ணு பாப்பா ஜபம் பண்ணியாமா? நீங்க 2 பேரும் ஜபம் பண்ணீங்களா? ஐயா நீ ஜபம் பண்ண? அப்படி ஒண்ணு தெரியல எனக்கு. ஐயா டூப்ளிகேட்டா தூக்க கூடாது, அவங்க தூக்கினா தூக்கிட கூடாது. கணவன் மனைவி பாருங்க, இப்படி இணைஞ்சு ஜபம் பண்ணுனா எதிராளி யாரும் வர மாட்டாங்க. நீ ஜபம் பண்ண தூங்குற பாருங்க, குழந்தை கூட சரிங்க, காலையில் எழுந்து ஜபம் பண்ணினா அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்க. இவ்வளவு பேர் ஜபம் பண்ணீங்க, ஆனா இங்க இங்க ஜபம் பண்ண, இங்க இங்க யாரு மதிக்கா? இயேசுவா கேட்பாருமா? நீ வீட்டுல முடங்கால் போட்டு ஜபம் பண்ணிப்பாரு பாருங்க. வாயில இப்போ உங்க வீடு இத வீடு வீடு திறந்துருந்தா நல்லா இருக்குமா, மூடி இருந்தா நல்லா இருக்குமா? வீடு திறந்துருந்தா நல்லா இருக்குமா, மூடி இருந்தா நல்லா இருக்குமா? சரியா கேட்கல. திறந்திருந்தா திருடனுக்கு நல்லா இருக்கும், வீடு திறந்திருந்தா திருடனுக்கு நல்லா இருக்கும் பாஸ்டர். ஆனா வீடு எப்பவுமே மூடி இருக்கணுங்க. வீடு எப்ப மூடிக்கணும்? ஜெயில இருந்தா வெளி டாப்பால், வீட்டுல இருந்தா உள் டாப்பால். ஹல்லேலூயா. ஜெயில எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே டாப்பால் போட்டா அவங்க தான் இருப்பாங்க. ஆனா நம்ம உள்ள டாப்பால் போட்டோம்னா நம்ம தான் இருக்கணும். அப்பதான் நம்ம வீட்டு பொருள் எல்லாம் சேஃப்டியா இருக்கும். வீடு பூட்டி இருந்தா. அதனால உங்க வீடு எது தெரியுமா? தேவன் தங்கக்கூடிய ஆலயம் இந்த சரீரம். இந்த சரீரத்தோட வாயை எப்பவுமே திறந்துக்க கூடாது. எந்தெந்த நேரத்தில் வாய் திறக்கணும் அந்த நேரத்தில் வாய் திறக்கணும், எந்த நேரத்தில் வாய் மூடணும். அதனால தான் வாய்க்கு பல்லுகளெல்லாம் வச்சு எல்லாம் பூட்டெல்லாம் வச்சு பூட்டு தான் போடல பாஸ்டர். 2 ஓட்டை போட்டு பூட்டு போட்டோமா நல்லா இருக்கும். யோசனை பண்ணி பாரு. இது 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 மூடுறதே கிடையாது. வாயை மூடிட்டு வச்சுக்க பிரச்சனையே வராதையா. கத்துற நேரத்துக்கு தான் பேசுறீங்க. என்ன பாஸ்டர் யாரால கட்டுற மாதிரி ஒன்னொன்று பேசியே உயிர் எடுத்துடும். ஹல்லேலூயா. பேசியே உயிர் எடுக்கணும். பேசவே கூடாதுங்க. நீ எந்த அளவுக்கு பாருங்க, எந்த அளவுக்கு உன்னோட ஆவியை கட்டுப்படுத்துறியோ அந்த அளவுக்கு ஆண்டவர் கிட்ட இருப்பாரு. உன் ஆவி வெளியே போக 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 வேண்டாமல் தண்ணியை குடிச்சுதான் இருப்ப. நீ தண்ணி குடிப்ப, அது நல்லா இருக்காது பாருங்க. உன்னுடைய நீ பேசினே இருந்தீங்கன்னா உன்னோட உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு வீக் ஆகிட்டே இருக்கும். வீக் ஆகிடும்.
அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னா நீ ரெஸ்டா இருக்கணும். நீ ரெஸ்டா இருந்தா உள்ள இருக்கிறதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கும். இட்லி சட்னி கிட்னி எல்லாம் இருக்கு உள்ள, எல்லாம் ரெஸ்ட் எடுக்கும். ஆயுஸ்னால என்ன பண்ணுறது, கூட்டி தரும். பாருங்க, ஒரு திருடனுக்கு கொள்ளாடிக்கு தான் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இப்போ திருடன் கூட கூப்பிடக்கூடாது தமிழ்நாட்டில். திருடவே மாறுங்க. ஏமா திருடன் என்னன்னு கூப்பிடுவாமா? இப்போ வீட்டுக்காரர் என்னன்னு கூப்பிடுறாரு? அத்தான், பொத்தான், ஈட்டிங், கூட்டிங். ஆனா குடிகாரன் எப்படி கூப்பிடுறாங்க? அவன் குடிகாரன், ஏய் குடிகாரன் வாடா, என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. எச்சக்குடி வா, என் பேர் எச்சக்குடி, தூத்துக்குடியில என் பேர் எச்சக்குடி, அவன் பேர் தூண்டுபிடி, ஊத்தி குத்தாங்க, அவன் பேர் தூண்டுபிடி. ஏன் எச்சக்குடி வாங்க. அதுக்காக நான் கோச்சுக்கவும் மாட்டேன். நம்ம இப்போ என்ன அப்படின்னு கூடுவார், ஐயா வயசுவா தோத்துலையா பாருங்க, எச்சக்குடியா இருந்தவன் எப்படி வாங்கிட்டு பாரு. அதனால எது சொல்ல மறந்துட்டேன். திருடனை குடிகாரனை கூப்பிடக்கூடாதான். குடிக்காரரே பாருங்கள், கோட்டரை வாங்கி விட்டு வாட்டரை ஊற்றி கொள்ளுங்கள். குடிக்காரரே கோட்டரை வாங்கி வாட்டரை ஊற்றி முறுக்காவை நக்கிக் கொள்ளுங்கள். இப்படி கூட்ட எப்படி இருக்கும்? அப்ப குடிக்காரவர் எப்போ உங்களுக்கு பைத்தியம் முடிச்சது? அதே குடிகாரன் கூடுவதான். ஐயா குடிகாரன் தான் கூப்பிடணும். பாருங்க, திருடரே பாருங்கள், அப்படி கூட இருக்கும். அவன் திருடன், அவன் குடிகாரன், அவன் கெட்டவன், அவன் துன்மார்க்கன், அப்படித்தான் பேர் வரும். நான் கெட்டவன் பேர் எடுத்தேன், எனக்கு அப்படித்தான் துன்மார்க்கன் தான் பேர் வந்தது. ஆனா ஒரு திருடனை புடிச்சிட்டாங்க ஐயா, அப்போ லம்பா அடிச்சுட்டான், ஜெயிலுக்கு போயிட்டான். அந்த கடை ஓனர் போய் கேட்கிறாரு லாக்கப்ல, திருடரே எல்லாரும் கடையை விட்டுட்டு என் கடையில மட்டும் ஏன் வந்த? எல்லா கடையை விட்டுட்டு என் கடையில ஒண்ணு இவ்வளவு நகையை அடிச்சுன்னு போயிட்டிய, ஏன் என் கடையில? அவன் சொல்றான், கடைக்காரரே என் கண்ணை திறந்தவர் நீங்க தான் சொன்னீங்க 4 கடை ஏறி போய் பாருங்க, எந்த கடையில நகை இருக்குதோ பாருங்க, விலை கம்மியா இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா இங்க வாங்குவோம். நீங்க அங்க எல்லாம் விலை ஜாஸ்தி, உன் கடை தான் ரொம்ப விலை கம்மின்னு சொல்லி வந்து இந்த பூட்டை உடைத்த கடைக்காரரே நான். அல்லேலூயா. துன்மார்க்கன் அப்படிதாங்க, உன் உள்ள வந்துட்டான் அவனை நாசமாக்கி போடுவான். அல்லேலூயா. இந்த துன்மார்க்கன்ற பிசாசு உனக்குள்ள அப்படி பாருங்க, வரத்துக்கு ரொம்ப சான்ஸ் இல்லை. செவரு இருக்குல்ல, செவரு, இந்த செவத்துல நேரம் ஒரு கீழ் வந்துச்சுன்னா சின்னதான் கீழ் இருக்கும், வீட்டு விட்டுருக்கோம் செவரு. அதுல முதல்ல யாருக்கு வருவாரு? சின்ன எறும்பு ஒன்று வரும். சின்ன எறும்பு வந்து அதுக்கப்புறம் பெரிய எறும்பு வரும். ஏன்னா இந்த எறும்பு சின்ன எறும்பு வந்து நம்ம வழியை ஆயத்தம் பண்ணி வச்சு வந்துடும். அப்புறம் பெருசா வருவாரு, அப்புறம் இன்னும் பெருசா, அப்புறம் பெருசா, அப்புறம் நம்மளுக்கு அண்டாக்க கசம் ஆயா வீட்டுல ரசம் என்ன பண்ணுவோம், பெருசா அவனோடய பள்ளி வருவார் உள்ள. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு அம்மா பாடுது, சாத்தல பள்ளி அம்மா முக்கு. ஆக்சன் பாரு, சாத்தல பள்ளி அப்பா குக்கு. சாத்தல பள்ளி இருந்தா என்ன ஆகும்? ஊத மாட்டாங்க சங்கு. இப்போ நம்ம ஆண்டர் ஊதுனா தம்பி, அருமையா ஊதுனாயா, எங்கப்பா ஊதுன காணும், அருமையா ஊதுனானுங்க. ஆனா என் கூட்டான ஊதும் என்னடி அம்மா சங்கு ஊதுறாங்க? அது என்ன தெரியல, ராத்திரி சோத்துல பள்ளி இதுதான் அது சாப்பிட்டு யாரு? இன்ஜினியர் ஆயாங்க, அவங்க சொல்லுவாங்க சோத்துல பள்ளி இதுதான் ராத்திரியா, அதை சாப்பிட்டு அது வயசுடும். நான் முடிக்க போறேன் சீக்கிரம். அதே ஒரே சங்கீதத்தின் புஸ்தகம், சாரி 2 புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16 வசனம் முடியல. ஓகே, ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே, கரெக்டா நான் முடிச்சிடணும். ஓகே, 2 புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
14-16 வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களை நீங்க எந்த அளவுக்கு தாழ்த்துறியோ அந்த அளவுக்கு உயர்வு. ஆனா உன்னை எந்த அளவுக்கு பில்டப் பண்றியோ அந்த அளவுக்கு நீ தாண்டுவ. அல்லேலூயா. அது யாரும் தெரியல, யாரும் தெரியல. ஆண்டவருக்கு பாருங்க, ஆண்டவர் ரொம்ப பிடிச்சது தாழ்வு தான். பாருங்க, இந்த படி கூட தாழ்வால தான் ஐயா அழகா இறங்கி போக முடியும். நான் அப்படியே இறங்கி வந்தாரு. ஏன்னா 70 வயசு நம்ம. இப்ப இதே படி இவ்வளவு ஹைட்டா இருந்தா நான் எப்படி இறங்க முடியும்? ஏன்னா நம்மளுடைய பலனை, கால் தூக்குற பலனை இவ்வளவுதான். இதுக்கு மேல கால் தூக்க முடியாது. இதுதான். இப்ப இதுக்கு கீழே படி இருந்தா தான் மேல போக முடியும். இப்ப பாருங்க, உங்களுடைய கீழ்ப்படிதல் கரெக்டா இருந்தா நீங்க ஆசீர்வாதத்தை மேல பார்க்கலாம். நீ கீழ்ப்படியே சரியில்லைன்னா ஆசீர்வாதம் வாங்க முடியாது. அதாவது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சதே கீழ்ப்படிதல் உள்ள ஆவி. அல்லேலூயா. கீழ்ப்படியணும், தாழ்மையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். எவ்வளவு லட்சமா நீ பேங்க்ல வச்சிருந்தாலும் அமைதியா இருக்கணும், ஒன்னே தெரியாத மாதிரி இருக்கணும். எவ்வளவு நகை சேர்த்து வச்சாலும் கல்யாணத்துக்கு கொண்டு போட்டு வந்துருவாங்க பாத்தீங்களா. ஆனா சபைக்கு வரும்போது நகை போட்டு வர மாட்டாங்க, எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு வந்தாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 அல்லேலூயா. ஆனா கல்யாணத்துக்கு போ, ஏர்டெல் இருந்து, பிஎஸ்என்எல் இருந்து, டொக்கோமோல இருந்து எல்லாம் மாட்டி ஒரு சங்கிலி ஒன்று மாட்டிடும். திருட எடுத்து போக கூடாது. கார்ல கொடுத்து அங்க மட்டும் அப்படி போவாங்க. ஆனா சபைக்கு வரும்போது அப்படியே பரிசுத்த மனவாட்டி மாதிரி மனவாளன் மாதிரி வருது. அல்லேலூயா. அது வேஷம், அது ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கணும், சும்மா ஆக்டிவா இருக்கணும், ஆராதனை வெயிட்டா இருக்கணும், கத்துட்டு சமுதிர காத்து ஆண்டவருக்கு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. நேரத்தை கொடுக்கணும், உங்களுடைய வருமானத்துல கொடுக்கணும், டைம் கொடு, தானம் தர்மம் செய்ய. தானத்தை சிறந்ததான என்ன தானம்? பகல் போட்டுக்கிறாங்க. தானத்தில் சிறந்த என்ன தானம்? எப்பா கேட்க, தானத்தில் சிறந்ததான அன்னதானமா? பகல் போட்டுக்கிறாங்க பாருங்க. தானத்தில் சிறந்ததான என்ன தானம்? அன்னதானம் கிடையாது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிதானம் வேணும். நீ நிதானமா இருந்தா தான் நீ சமாதானமா இருக்கிறன்னு அர்த்தம். நிதானம் இல்லைன்னா எப்படி சமாதானம் இருக்க முடியும்? அதாவது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ரெண்டு பேரும் என்ன சொல்ல, நிதானமா இருக்கணும். நிதானமா இருந்தா சமாதானம் உன்னை தேடி வர சொல்லி காப்பாங்க. என் ஜனங்கள் தங்களை தாட்டி ஜெபம் பண்ணி என்ன பண்ணி ஜெபம் பண்ணி என்ன பண்ணி என்ன பண்ணி வெள்ள பண்ணி என்ன பண்ணி சொல்லுங்க, என்ன பண்ணி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பாருங்க. ஜெபம் பண்ணதானே ஆண்டவர் முகத்தை தேட முடியும், பார்க்க முடியும். தங்கள் பொல்லாத வழிகளை பாருங்க. திருப்பினார். உன் பொல்லாத வழி உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குதுன்னா அந்த வழியை மாத்து, அந்த வழியை மாத்து. உன் வழியில இருக்காது, சத்துரு வரமாட்டான். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, பாருங்க, பக்கத்துல இருக்கிற கூட நம்ம கேட்க மாட்டாங்க. பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தது முதல் பாவம் மன்னித்தாங்க. பாவத்தை மன்னிச்சாலும் அதுக்கப்புறம் பரிசுத்தம் தான். பரிசுத்தத்தை தந்துட்டாலும் திரும்ப வாங்க மாட்டாரு. அதே மாதிரி கிருபை தந்துட்டாருன்னா கிருபை எடுக்க மாட்டாரு. பாருங்க, உங்களுக்கு கிருபை தந்துட்டாருன்னா அந்த கிருபை திரும்ப எடுக்கவே மாட்டாரு. அப்படிப்பட்ட என் ஆண்டவர் தெரியுமா, கொடுத்தா கொடுத்துதான். எடுப்பாங்க, பிசாசு எடுப்பான், கர்த்தர் கொடுப்பாங்க. அதனாலதான் சொன்னாரு அங்க பாருங்க, படிங்க. அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவருடைய தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை தருவார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும், என் கண்கள் திறந்தவைகளும், என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். கண்கள் திறந்த செவிகள் கவனிக்கும். ஆண்டவர் பாருங்க,
ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, நீ சத்தம் போட்ட கேட்பாரு, அவர் கண்ணை தந்து பார்க்கிறாரு. நீ நினைக்கிறே ஆண்டவர் என்னை பார்க்கலன்னு. நான் பாருங்க, நான் படுற கஷ்டம், நான் படுற வேதனை, என் சரீரம் இருக்கிற பலவீனம் என் பிள்ளைகளுக்கு தெரியுதோ இல்லை, என் ஆண்டவருக்கு தெரியும். நான் இப்ப இங்க நிக்கிறேனே, நான் நிக்கிறேனே, எப்படிப்பட்ட பலவீனம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்தது, ஜனவரி ஹார்ட் அட்டாக் ஆகிட்டேன். ஹார்ட் அட்டாக் ஏற்கனவே 2018 ஹார்ட் அட்டாக் ஆகிட்டேன். அப்போ 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி கோயம்புத்தூர்ல எனக்கு ஸ்டென்ட் வச்சாங்க. 6 வருஷம் கேரண்டி கொடுத்தாங்க. 6 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்டென்ட்டுக்கு 6 வருஷம் கேரண்டி முடிஞ்சிச்சு. திரும்ப எனக்கு அட்டாக் ஆகிடுச்சு. இப்போ ஜனவரி 30. அப்போ பாருங்க, நான் மலேசியாவுக்கு வருவேன்ற நம்பிக்கை இல்லாத இருந்தது. என்னோட பல்சரை இறங்கிச்சு பாஸ்டர். நான் மறுகிற தருவாயில் ஆகிட்டேன். ஆனால் பாருங்க, கர்த்தருடைய திருவிழா, நான் செய்த ஊழியம், நான் அவருக்காக பிரயாசப்பட்டேன். அவருக்காக ராவும் பகலும் வண்டியில் ஓடுற, 2 வீலரில் ஓடும் மீட்டிங்கு. நான் சுத்தாத கிராமம் கேட்டது ஆண்டவருக்காக. நான் ராவு 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி நேரம் ஆண்டவருக்காக நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். அப்போ நான் என்னை எல்லாம் என் டாக்டரெல்லாம் கைவிட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே உங்கள் சித்தம் தான் எனக்கு காப்பாற்று. இல்லை ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் நான் உங்களுக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லி தான் எனக்கு மீண்டும் இந்த உயிரை கொடுத்து அந்த அட்டாக்கு திரும்ப 90% எனக்கு வாழ்வு ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த 90%க்கே எனக்கு இப்போ ஸ்டென்ட் வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டென்ட்டோட கேரண்டி 10 வருஷம் எனக்குள்ளே இருக்கிற ஸ்டென்ட்டு இங்கேருந்து இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பாருங்க, எனக்கு வந்து மாரில் அடிப்படக்கூடாது, அப்படி தட்டிக்கக்கூடாது, நான் அதிகமாக கத்தக்கூடாது, எனக்கு கோபம் ஊட்டக்கூடாது. என்னை எப்படி தான் ஒரு குழந்தை மாதிரி என்னை பார்த்துக்கணும். ஆனால் இன்னைக்கு அவ்வளோ ஸ்டென்ட்டு 3 லட்ச ரூபா ஸ்டென்ட் வச்சிருக்கிறாங்க. மறுக்கிற தருவாயிலிருந்து என்ன கடவுள் காப்பாற்றி நல்லா ஆகிட்டேன். ஸ்டென்ட் வச்சு முடிஞ்ச என்ன பண்ண நல்லா ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு மீட்டிங்கு போனேன். ஒரு மீட்டிங்கு நைட் ப்ரேயருக்கு போயிட்டுக்கிறேன். ஒரு ஃபாரஸ்ட் ரோடு இது. அந்த ரோடை தாண்டி போனதான் அந்த கிராமம். அந்த ஃபாரஸ்ட் வரும்போது திடீர்னு மழை வந்துடுச்சு. அந்த மழையில் வந்து ரோட்டில் பள்ளம் இருக்குது. இங்கெல்லாம் ரோடு வந்து சோறை கொட்டிட்டா கூட குழம்பு ஊற்றி சாப்பிடலாம், அப்படிங்கிற ரோடு. ஆனால் எங்கள் ஊரில் அப்படி கிடையாது, அங்கங்கே பள்ளம். அந்த தண்ணி நின்று பள்ளத்தில் அந்த வண்டியில் போன மாதிரி அப்படியே பள்ளத்தில் விழுந்து அடிப்பட்டு எனக்கு இடுப்பு பரிச்சை ஆகி போச்சு. எனக்கு இடுப்பில் பாருங்க, அப்புறமா பெல்ட் கட்ட போகிற பாருங்க, இடுப்பு பரிச்சை ஆகி போச்சு. இடுப்பு பரிச்சாகி அது முக்கியமான எலும்பு நவந்துடுச்சு. அதனால் வந்து என்னால் கொஞ்ச நேரம் நிற்க முடியாது. அப்படியே கரண்ட் ஷாக் அடிக்க மாதிரி இருக்கும், கால் மறுத்துடும். இப்படியெல்லாம் அவசரப்பட்டு பார்க்காத டாக்டர் கிடையாது. இல்லை 2 லட்ச ரூபாய்க்கு மேலே மருந்து சாப்பிட்டுக்கிறேன் இந்த இடுப்பு வலிக்கு. அந்த இடுப்பு வலி, இந்த பல்ஜா, அந்த இடுப்பு வலிக்காரெல்லாம் அந்த இடுப்போட வலின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் படுற அவசரம். ஆனால் என்னுடைய வலியை நான் காட்டாத என் ஆண்டவர் இவ்வளோ நேரம் காட்டியிருக்கேன். என் வலியை நான் ராத்திரி எப்படி இருந்தால் நான் இப்போ எப்படி நடந்து வந்தேன்றது என் பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். ஆனால் என் வலியை நான் காட்டலை. எனக்குள்ள இருந்த ஆண்டவர் தான் இவ்வளோ நேரம் காட்டியிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ விளைவேடித்தலையும் நான் ஒன்றே சொன்னேன்ப்பா, எனக்கு ராத்திரி தூக்கம் இல்லை. ஆனால் நான் எனக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் அந்த இடுப்பு வலிக்காரங்க தூக்கம் வராது, தூங்க முடியாது. கொஞ்ச நேரம் தான் டக்குனு எழுப்பிடும், தூக்கம் போயிடுச்சு எனக்கு. இங்கே வந்து 2வது எனக்கு நிம்மதி இல்லை. எனக்கு வலி. இப்போ கூட எனக்கு வலி தான். ஆனால் நான் நிற்கிற மாதிரியா எங்கள் அப்பா நான் ஒன்றே சொன்னேன், நான் இங்கே உட்காந்து என்னை பலப்படுத்து, என்னோட பலவீனம் தெரியக்கூடாது. என்னை பலப்படுத்த முன்னால முடியும். நான் வாழை தந்த வேலை செய்ய வந்துக்கிறேன், வேலைக்காரன சுவர். இப்படி இப்போ பாருங்க, எனக்கு ஒரு புது பலன், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறேன். இவ்வளோ பலவீனம் தெரியும்.
எங்க அப்பாவை நான் பலப்படுத்திக்கிறேன். எங்க அப்பா உயர்த்திக்கிறவன். என்ன உயர்த்தது நான் ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் சொல்றேன், இவ்வளோ கஷ்டத்திலையும் என் ஆண்டவருக்கு நான் உற்சாகமா நிக்கிறேன் பத்தியா. பிசாசு எங்கேயோ தள்ளி போயிட்டான். அதெல்லாம் சொல்லுங்க, உன்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாமே செய்ய பலன். உன்னுடைய பலவீனத்தை நீ பாராட்ட, பலவீனத்தை நீ நடிக்கவே இருக்காது. அப்படின்னா போயிடும் பலவீனம். ஆனா கர்த்தர் பலப்படுத்துவார். ஆனா அவங்கிட்ட ஒரே ஒரு தாழ்மையா இருந்துன்னா போதும், உன்னை கர்த்தர் உயர்த்துவார் சொல்லி நான் முடிச்சது. அல்லேலூயா. அப்போது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறாயுமாய் இருக்கும். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன போடுங்க. அல்லேலூயா. பாருங்க, நீங்க என்ன கேட்டாலும் கர்த்தர் செய்வார். நீங்க என்ன மனசுல நினைச்சாலும் கர்த்தர் செய்வார்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த அன்பு தாசனுக்கு நன்றி சொல்லி, நல்ல உண்மையிலே அருமையான அன்பு ஐயா. அல்லேலூயா. பாருங்க, இவ்வளோ பலவீனத்திலையும் நான் உட்காரும்போது பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட போறேன். அப்படி இருந்த ஒரு மனிதனை எனக்கு உங்களுக்கு பணிவிடை செய்ய என்னை அனுப்பினாரு. அந்த பணிவிடை செய்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு நன்றி சொல்றேன். என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு நன்றி சொல்றேன். அது இல்லாத ஆண்டு சொன்ன பாருங்க, இந்த தேசத்துக்கு சேமத்தை தருவனர். அந்த சேமம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். இந்த ஸ்தலத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை சேமமா, சௌக்கியமா, ஆசீர்வாதமா கர்த்தர் உங்களை வைப்பார் என்று சொல்லி உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் சுவிசேஷ தென்றல் டாக்டர் ராபர்ட். இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு கையை தட்டி இப்ப தட்டுறாரு. இப்ப இந்த பாட்டை பாடுறது கத்துக்கிறது அன்பு காணிக்கை படைப்படி ஒரு நண்பர் கேட்கிறேன். 7வது வாலிபிலிருந்து 7வது வாலிபிலிருந்து 3வது பாட்டு பாருங்க. என்னுடைய நிகழ்ச்சியில நீங்க யூடியூப்ல ராபர்ட் கிட்ஸ் 7வது வாலிபம் வந்துட்டியா? அல்லேலூயா. பாருங்க, அந்த மொபைல்ல 15 லட்சம் ரூபாய் மியூசிக் வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த 15 லட்சம் தான் நான் நல்லா வீடு வாசலாக கட்டியிருப்பேன். எனக்கு அந்த ஆசை கிடையாது. எனக்கு சினிமாவில் சான்ஸ் வந்துச்சு. நான் சினிமாவில் வந்து நடித்து பாட்டு பாடிதான் லட்சத்துக்கு சமைச்சிருக்கேன். அதுவும் இந்த லட்சியம் இல்லை. என்னுடைய லட்சியமே ஆண்டுக்காக பாடணும், அவருக்காக வாழணும், அவர் குடும்பத்தை சாப்பிடணும், அவர் கூடும்போது போயிடணும். ஓகே, பாட்டு கேட்போமா?
கவலைப்படாதீர்கள். இப்ப கையை தட்டுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு ஆலயம். இங்கதான் ஏசப்பாவே இருக்கிறார். உண்மையிலே அப்படியே பிரசன்ஸ். அல்லேலூயா. ரொம்ப அருமையான நல்ல தகப்பனை தந்துகிறாரு. அதனால இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் ஐயாவுடைய சகோதரருக்கும் நன்றி சொல்லி விடைபெறும் உங்கள் அன்பு சார் சுவிசேஷ தென்றல் டாக்டர் ராபர்ட். இப்ப கையை தட்டு. பெரிய ஒரு நம்முடைய ஆராதனை 12 அல்லது 12:30 மணிக்கு முடிக்க வேண்டிய ஆராதனை இன்றைக்கு ஒன்னாயிடுச்சு. எதிர்பார்க்கல அவ்வளோ அளவுக்காக இன்றைக்கு தேவ பிரசனமத்தில் இருந்ததுக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் அமர்ந்திருந்து கேட்டதுக்காக உண்மையாகவே தேவனுக்கு நேரத்தை செலவிட நிமித்தமாக தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இனிமே வச்சா எனக்கு கல்லடி விடுவோம். அதனால ஆண்ட்ரோடிங் வாங்க ப்ரே பண்ணி முடிச்சிடும்.